ஃபஸ்ட்டு கம்பெனி கிரியேட் பண்ணிக்கணும். முதல் ஸ்டெப்பு கம்பெனி கிரியேட் பண்ணிக்கணும். பேரோல் ஸ்டாச்சுட்டரி, கம்பெனி பேர் பேரோல் ஸ்டாச்சுட்டரி. எல்லா பேரோலையும் ஸ்டார்ட் பண்ணுறோம். தமிழ்நாடு, இயர் வந்து ஏப்ரல் 19. ஃபஸ்ட்டு வந்து இந்த மாதிரி என்ன பண்ணோம், கம்பெனி கிரியேட் பண்ணிக்கணும். முதல் ஸ்டெப் கம்பெனி கிரியேட் பண்ணதுக்கப்புறமா F11 F1 அதில் மெயின்டைன் பேரோல் எஸ், காஸ்ட் சென்டர் எஸ். ஓகேவா? அது மாதிரி நம்ம F11 F1ல் பேரோலையும் காஸ்ட் சென்டரையும் எனேபிள் பண்ணிக்கணும். ஏன் சார் காஸ்ட் சென்டர் எனேபிள் பண்ணிக்கணும் அப்படின்னா, பேரோலில் ஈச் அண்ட் எவ்வரி எம்ப்ளாயி ஷால் பி ட்ரீட்டட் அஸ் அன் காஸ்ட் சென்டர். தேர் இஸ் நோ செப்பரேட் லெக்சர். ஸோ இங்கே F11ல் போயிட்டு அக்கௌண்டிங் ஃபியூச்சரில் F11ல் போயிட்டு அக்கௌண்டிங் ஃபியூச்சரில் பேரோல் மெயின்டைன் பேரோல் எஸ், காஸ்ட் சென்டர் எஸ். இது ரெண்டும் நீங்கள் வாங்க சங்கர் பாபு, சீக்கிரம் வருது இல்லையா? அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா ஸ்டாச்சுட்டரி F11 F3ல் போயிட்டு என்ன பண்ணணும், ஸ்டாச்சுட்டரி ஃபங்க்ஷனில் போயிட்டு பேரோல் ஸ்டாச்சுட்டரி எனேபிள் பண்ணிக்கணும். பேரோல் ஸ்டாச்சுட்டரி எனேபிள் பண்ணிக்க. இங்கே வந்து இது வந்து நீங்கள் பிஎஃப், இஎஸ்ஐ இந்த நம்பர்லாம் நீங்கள் கொடுக்கணும். இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் அதர்ஸ் செலக்ட் பண்ணணும். ஓகேவா? அதர்ஸ் செலக்ட் பண்ணணும். இதெல்லாம் நீங்கள் ஃபில் பண்ணிக்கணும். மெதுவாக இதெல்லாம் உங்களுக்கு தெரிஞ்சது. ஸோ ரெண்டாவது ஸ்டெப்பு ஓவர். அதுக்கப்புறமா கேட்வே ஆஃப் டேலிக்கு வந்துருங்க. கேட்வே ஆஃப் டேலியில் 1 by 1 அப்படியே நம்ம பண்ணிகிட்டே வரணும். ஃபஸ்ட்டு எம்ப்ளாயி குரூப் கிரியேட் பண்ணணும், அப்புறம் எம்ப்ளாயி கிரியேட் பண்ணணும், அப்புறம் அட்டண்டன்ஸ் கிரியேட் பண்ணணும், பே ஹெட் கிரியேட் பண்ணணும், சேலரி டீட்டெயில் டிஃபைன் பண்ணணும். சேலரி டீட்டெயில் டிஃபைன் பண்ணதுக்கப்புறமா நம்ம அட்டண்டன்ஸ் போட்டு ஆரம்பிச்சிடணும். ஃபஸ்ட்டு மாஸ்டர் கிரியேட் பண்ணுவோம். எக்ஸலில் பார்த்து நம்ம மாஸ்டர் கிரியேட் பண்ணுவோம். ஓகேவா? எக்ஸலில் பார்த்து நான் டேலிக்கு தான் இருக்குது, எக்ஸலுக்கும் டேலி. ரைட்டா? மொத்தம் வந்து 3 குரூப் இருக்குது. என்னென்ன குரூப் இருக்குது அப்படின்னா, அட்மின் அப்படின்னு ஒரு குரூப் இருக்குது, அட்மின் அப்படின்னு ஒரு குரூப் இருக்குது. அடுத்தது மார்க்கெட்டிங் அப்படின்னு ஒரு குரூப் இருக்குது, ப்ரொடக்ஷன் அப்படின்னு ஒரு குரூப் இருக்குது. மொத்தம் வந்து எத்தனை குரூப் இருக்குது? 3 குரூப் இருக்குது. என்னென்ன குரூப்பு? அட்மின், மார்க்கெட்டிங், ப்ரொடக்ஷன். அந்த மாதிரி ஃபஸ்ட்டு குரூப் கிரியேட் பண்ணுங்க. அப்புறம் ஒரு ஸ்டெப்பு வெளியில் வாங்க. வெளியில் வந்துட்டு இங்கே பார்த்தீங்க அப்படின்னா பேரோல் இன்ஃபர்மேஷனில் அப்படியே 1 by 1 இருக்கும். அந்த 1 by 1 அப்படியே நீங்கள் கிரியேட் பண்ணுறோம். ஒவ்வொரு எம்ப்ளாயாக கிரியேட் பண்ணணும். ஒவ்வொரு எம்ப்ளாயை நம்ம கிரியேட் பண்ணணும். இங்கே எம்ப்ளாயி ஒரு 10 பேர் இருக்காங்க. அந்த 10 பேரையும் பற்றி பார்க்கணும். ஓகேவா? தண்ணி போட்டு விட்ருங்க, தண்ணி இல்லைன்னா. ஓகே, ஃபஸ்ட்டு வந்து அனிதா. ஃபஸ்ட் எம்ப்ளாயி அனிதா. அனிதா வந்து பார்த்தீங்க அப்படின்னா எது கீழே இருக்காங்க அப்படின்னா, அனிதா எது கீழே இருக்காங்கன்னு பார்த்துருவோம். அனிதா வந்து அட்மின் கீழே. அது மாதிரியே அட்மின் அப்படின்னு செலக்ட் பண்ணிங்க. அவங்களுக்கு நம்பர் போட்டுக்கோ, 001 அப்படின்னு போட்டுக்கோ, சேவ் பண்ணிக்கோ. மற்ற இன்ஃபர்மேஷன்லாம் நீங்கள் ஃபில் பண்ணிக்கலாம். ஓகேவா? அடுத்தது தீபா. தீபா வந்து மார்க்கெட்டிங். தீபா வந்து யாரு கீழே வராங்க? மார்க்கெட்டிங் கீழே வராங்க. அவங்களுடைய எம்ப்ளாயி நம்பர் 002. பேரை பார்த்துக்கோ, அப்படியே எது கீழே இருக்காங்க டிபார்ட்மெண்ட் அப்படிங்கிறது பார்த்துக்கோ. காயத்ரி மார்க்கெட்டிங். காயத்ரி அவங்கள என்ன மார்க்கெட்டிங் கீழே வராங்க. அவங்களுடைய நம்பர் 003. ஓகேவா? அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா மோனிகா. மோனிகா மோனிகா வந்து எது கீழே வராங்க அப்படின்னா, மோனிகா வந்து அட்மின் கீழே வராங்க. மோனிகா அட்மின் கீழே வராங்க. டேட் ஆஃப் ஜாயினிங் 1/4/19 எல்லாரும் கொடு. எல்லாருக்கும் என்ன டேட்டா கொடுங்க? 00. ஓகேவா? மோனிகா 00. அடுத்தது பவித்ரா. பவித்ரா பவித்ரா வந்து எது கீழே வராங்க? மார்க்கெட்டிங். பவித்ரா மார்க்கெட்டிங். அவங்களுடைய நம்பர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 5. நீங்கள் இந்த மாதிரி கூட ஏதாவது சொன்னால் தான் எனக்கு கொஞ்சம் இதாக இருக்கும். இல்லைன்னா நான் பாட்டுக்கு ஒர்க் பண்ணிகிட்டே இருப்பேன். ஒருத்தர் சொல்லிகிட்டே வாங்க, ஒன்றும் தப்பு இல்லை. அடுத்தது பிரீத்தி. பிரீத்தி வந்து மார்க்கெட். பிரீத்தி வந்து அண்டர்
மார்க்கெட்டிங் அவங்களுடைய எம்ப்ளாயி நம்பர் என்ன 6 வீக்லி. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சங்கவி. நீங்கள் ஒவ்வொரு ஸ்டெப்பும் சொல்லலாம். நீங்கள் என் கூடவே சேர்ந்து யாராவது ஒருத்தர் சொல்லிகிட்டே வாங்க. சங்கவி சங்கவி வந்து எதுக்கே வரங்க ப்ரொடக்ஷன். ஓகே ப்ரொடக்ஷன். அவங்களுடைய நம்பர் என்ன 7. ஓகேவா, அவங்களோட நம்பர் 7. அடுத்தது சுமித்ரா, அவங்களும் ப்ரொடக்ஷன். சுமித்ரா சுமித்ரா அவங்களுடைய இது ப்ரொடக்ஷன் இல்லையா. டேலி விட்டு வெளில போயிடுச்சுன்னு நினைக்கிறேன். வெளில போயிடுச்சு டேலி விட்டு. தேவையில்லாத நிறைய இருக்கிறதுனால ஒரே ஒரு நிமிஷம் டேலி வெளில போயிடுச்சு. பேக்ரவுண்டில் ஏகப்பட்ட சாஃப்ட்வேர் வேலை செய்கிறதுனால கொஞ்சம் ஸ்லோவாக இருக்கு. அப்பா கம்பெனி பேர் என்ன நம்ம வச்சிருக்கிறது? கம்பெனி பேர் என்ன வச்சோம்? பேரோல். ரைட் ஓகே. இப்போ கடைசியாக எந்த எம்ப்ளாயி நம்ம கிரியேட் பண்ணோம்? கண்ணகி போடணும். சுமித்ரா போட்டாச்சுன்னு நினைக்கிறேன். பார்ப்போம். கண்ணகி கோகிலா போடலையா? சங்கவி கிரியேட் பண்ணுறோமா இல்லையா? சங்கவி கிரியேட் பண்ணியாச்சு. ஓகேவா. 7 1 2 3 4 5 6 7 8 8ஆம் நம்பர்லேருந்து கிரியேட் பண்ணணும். 8 யாரு? சுமித்ரா ப்ரொடக்ஷன். எல்லாருமே ப்ரொடக்ஷன் தான். சுமித்ரா யார் யார்? ஒரு 3 பேரை பார்த்துப்போம். சுமித்ரா கண்ணகி கோகிலா 3 பேருமே ப்ரொடக்ஷன் தான். சுமித்ரா கம்ஸ் அண்டர் ப்ரொடக்ஷன். அவங்களோட நம்பர் 8. கண்ணகி அண்டர் ப்ரொடக்ஷன், அவங்களுடைய நம்பர் 9. அப்புறம் கோகிலாவா? கோகிலா அண்டர் ப்ரொடக்ஷன், அவங்களுடைய நம்பர் 10. ஓகேவா. ஸோ இந்த பற்றி நம்ம என்ன பண்ணோம்? இந்த மாதிரி நம்ம கிரியேட் பண்ணோம். முதல்ல என்ன பண்ணோம்? எம்ப்ளாயி குரூப் கிரியேட் பண்ணோம். நெக்ஸ்ட் வந்து எம்ப்ளாயி கிரியேட் பண்ணோம். அடுத்தது வெளியில் வந்துடுங்க. பேரோல் இன்ஃபர்மேஷன் அதுலேயே வாங்க. 1 by 1 இருக்கிறேன். அட்டண்டன்ஸில் ஒன்றும் இல்லை, பே டேஸ் அப்படின்னு சொல்லிட்டு அது மாத்திரம் கிரியேட் பண்ணிப்போம். அட்டண்டன்ஸு அல்லது லீவ் வித்துக்கு. ஓகேவா. பே டேஸு அப்படிங்கிறது மாத்திரம் கிரியேட் பண்ணுவோம். வேறு எதுவும் வேண்டாம். பே டேஸ் அது மாத்திரம் போதும். ஓகேவா. என்ன நிறைய போட்டு குழப்பிக்க வேண்டாம். அடுத்தது பே ஹெட். பே ஹெட்டில் பார்த்தீங்க அப்படின்னா ஏர்னிங்ஸ் பே ஹெட்டு, டிடக்ஷன் பே ஹெட். ஏர்னிங்ஸ் பே ஹெட்டில் பார்த்தீங்கன்னா பேசிக்கு, டிஏ, ஹெச்ஆர்ஏ, சிசிஏ, எஜுகேஷன் அலவன்ஸு, கன்வெயன்ஸு, கமிஷன் இதெல்லாம் சேர்ந்தது ஏர்னிங்ஸு. கடைசியாக சேலரி பேயபிள் அப்படின்னு சொல்லுவாங்க. ஃபஸ்ட்டு பே ஹெட்டு பேசிக். பேசிக் வந்து ஏர்னிங்ஸ். அது எப்படி வரும்? ஃபிக்ஸடுனா ஃபிக்ஸடு, வேரியபிள்னா வேரியபிள், எப்படி வேணால் போடலாம். இந்த இடத்துல ஆல்ட் சி போட்டுக்கோ. ஆல்ட் சி போட்டு சேலரி அப்படின்னு ஒரு குரூப்பு அண்டர் இன்டைரக்ட் எக்ஸ்பென்சஸ். இது ரொம்ப முக்கியம். ஓகேவா. இந்த இடத்துல ஆல்ட் சி போட்டு சேலரின்னு ஒரு குரூப் கிரியேட் பண்ணி அண்டர் இன்டைரக்ட் எக்ஸ்பென்சஸ் கிரியேட் பண்ணணும். அஃபெக்ட் நெட் சேலரி எஸ். இங்கே வந்து அட்டண்டன்ஸ் பேஸில் போட்டுரும். அட்டண்டன்ஸ் வந்து மாதம் இவனுக்கு சேலரி போடணும். நார்மல் ரவுண்டிங் 1. ஓகேவா. இந்த இடத்துல ஃபிக்ஸடும் போடலாம், வேரியபிளும் போடலாம். டிபெண்ட்ஸ் அப்பான் ஓனருடைய டெசிஷன். ஓகேவா. ஓனருடைய டெசிஷன். அடுத்த டிஏ 50% ஆன் பேசிக். டிஏ வந்து பார்த்தீங்கன்னா ஏர்னிங்ஸு, வேரியபிள், சேலரி. இங்கே வந்து கம்ப்யூட்டர் வேல்யூ. கம்ப்யூட்டர் வேல்யூவில் நார்மல் ரவுண்டிங் 1 போட்டு, நார்மல் ரவுண்டிங் லிமிட்டு 1 போட்டு,
ஸ்பெசிஃபைடு ஃபார்முலா அப்படிங்கிறது இங்கே செலக்ட் பண்ணி ஸ்பெசிஃபைட் ஃபார்முலா செலக்ட் பண்ணி பேசிக்கில் எவ்வளோன்னா 50%. இது வந்து டிஏ. அடுத்தது ஹெச்ஆர்இ. ஹெச்ஆர்இ ஏர்னிங் ஃபார் எம்ப்ளாயீஸு ஃபிக்ஸடு அண்டர் வேரியபிள் சேலரிக்கு தான் வரும். இதுவும் வந்து பார்த்திங்க அப்படின்னா கம்ப்யூட்டட் வேல்யூ. நார்மல் ரவுண்டிங் 1. ஸ்பெசிஃபைட் ஃபார்முலாவில் போட்டு பேசிக்கு டிஏ இது ரெண்டும் சேர்ந்த வேல்யூவில் 50% அப்படின்னு சொல்லி ரெண்டும் சேர்ந்த வேல்யூவில் 50%. ஓகேவா? அடுத்தது பார்த்தீங்கன்னா சிசிஏ. அடுத்தது என்ன? சிட்டி காம்பன்சேட்டரி அலவன்ஸ். சிசிஏ அப்படின்னா சிட்டி காம்பன்சேட்டரி அலவன்ஸு. இது வந்து பார்த்தீங்கன்னா ஃபிக்ஸடு அண்டர் சேலரி. இது வந்து ஃப்ளாட் ரேட்னு போடும். இது வந்து ஃப்ளாட் ரேட்டு மந்த் வைஸு நார்மல் ரவுண்டிங். ஓகேவா? சிசி. அடுத்தது பார்த்தீங்கன்னா எஜுகேஷன் அலவன்ஸ். எஜுகேஷன் அலவன்ஸ் ஏர்னிங்ஸு ஃபிக்ஸ்டு சேலரி. இதுவும் வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ளாட் ரேட்டு மந்த் வைஸ் நம்ம கால்குலேட் பண்ணுவோம். நார்மல் ரவுண்டிங் எஜுகேஷன் அலவன்ஸ். அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா கன்வயன்ஸ். கன்வயன்ஸு ஏர்னிங்ஸு ஃபிக்ஸடு அண்டர் சேலரி ஃப்ளாட் ரேட்டில் மந்த் வைஸு நார்மல் ரவுண்டிங் 1. ஓகேவா? நார்மல் ரவுண்டிங் 1. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கமிஷன் ஆன் டர்ன் ஓவர். இது வந்து டர்ன் ஓவர் வேரியபிள் சேலரி ஒர்க்கே வரும். இது வந்து யூசர் டிஃபைன். யூசர் டிஃபைன்கிறதுனால உங்களுக்கு இது வராது கமிஷன். ஓகேவா? ஒரு சேலரி பேயபிள் அப்படின்னு ஒரு லெட்ஜர். சேலரி பேயபிள் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சேலரி பேயபிள் வந்து பார்த்தீங்கன்னாக்கா அண்டர் வந்து நாட் அப்ளிகபிள் செலக்ட் பண்ணி அப்படின்னா கரண்ட் லியாபிலிட்டி கீழே வரும். ஓகேவா? கரண்ட் லியாபிலிட்டி கீழே. அடுத்தது இஎஸ்ஐ லெட்ஜர் போங்க. எது ஈஸியோ முதல்ல அப்படியே ஈஸியாக முடிச்சுருவாங்க. இஎஸ்ஐயில் 3 லெட்ஜர் வரும். என்னென்னா எம்ப்ளாயி கான்ட்ரிபியூஷன், எம்ப்ளாயர் கான்ட்ரிபியூஷன், அது பேயபிள். ரைட்டா? இஎஸ்ஐ ஐஃபன் எம்ப்ளாயி கான்ட்ரிபியூஷன் @1.75%. இந்த மாதிரி நீங்கள் எழுதிக்கிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு மனப்பாடமாக இருக்கும். ரைட்டா? இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா எம்ப்ளாயிகிட்ட சட்டப்படி பிடிக்க வேண்டிய ஸ்டாச்சுரரி டிடக்ஷன். எது கீழே வரும் அப்படின்னா எம்ப்ளாயி ஸ்டேட் இன்சூரன்ஸ் கீழே வரும். நமக்கு இது கரண்ட் லியாபிலிட்டி. ஏன்னா நம்ம உன் சம்பளத்தில் பிடிச்சி நான் அங்கே கட்டுறேன் இல்லையா? அதனால கரண்ட் லியாபிலிட்டி. இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஸ்பெசிஃபைட் ஃபார்முலாவை செலக்ட் பண்ணிக்கணும். ஏன் சார் ஸ்பெசிஃபைட் ஃபார்முலானா இஎஸ்ஐ வந்து எல்லா அமௌண்ட்டையும் சேர்ந்து எக்ஸப்ட் கமிஷன் எல்லா பேகட்டையும் கூட்டிக்கணும். பேசிக் கூட்டிக்கணும். அடுத்தது பார்த்தீங்கன்னா டிஏ இருக்கும், டிஏவை கூட்டிக்கணும். அடுத்தது ஆட் பே ஹெட் ஹெச்ஆர்ஏ கூட்டிக்கணும். அடுத்து ஆட் பே ஹெட் சிட்டி காம்பன்சேட்டரி அலவன்ஸ் போட்டோமா? பேசிக் டிஏ ஹெச்ஆர்ஏ சிட்டி காம்பன்சேட்டரி அலவன்ஸு ஆட் பே ஹெட் எஜுகேஷன் அலவன்ஸு ஆட் பே ஹெட் கன்வயன்ஸ். கமிஷன் மாத்திரம் சேர்த்துக்க வேண்டாம். எவ்வளோ சார் அப்படின்னா 1.75. எவ்வளவு? 1.75%. இதே மாதிரியே எம்ப்ளாயர் கான்ட்ரிபியூஷன் இஎஸ்ஐ ஐஃபன் இது ஓனருடைய கான்ட்ரிபியூஷன். ஓகேவா? எம்ப்ளாயர் கான்ட்ரிபியூஷன் @4.75%. எம்ப்ளாயர் கான்ட்ரிபியூஷன் இது வந்து பார்த்தீங்கன்னா எம்ப்ளாயருடைய ஸ்டாச்சுரரி டிடக்ஷன் அதுக்கே வரும். எம்ப்ளாயருடைய ஸ்டாச்சுரரி கான்ட்ரிபியூஷன். டிடக்ஷனுங்கிறது உங்கள்கிட்ட பிடிச்சா டிடக்ஷன், நான் கொடுத்தா கான்ட்ரிபியூஷன். ரைட்டா? எம்ப்ளாயர் கான்ட்ரிபியூஷன் அண்டர் எம்ப்ளாயி ஸ்டேட் இன்சூரன்ஸ் ஸ்கீமு அண்டர் வந்து இது நமக்கு இன்டைரக்ட் எக்ஸ்பென்சஸ் நாட் சேலரி. ஏன் நாட் சேலரி? உங்களுக்கு சேலரி மாதிரி தான் அது, ஆனால் உங்களுக்கு சேலரி கிடையாது. ஏன் அப்படின்னா ஐ எம் நாட் கிவிங் இன் யுவர் ஹேண்ட். உன் கையில் அதை நம்ம கொடுக்கல, அதனால் வந்து என்ன அது சேலரி கிடையாது. உன் சார்பாக நான் வந்து உனக்கு கொடுக்க வேண்டிய காசை நீ ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கோ, நான் இன்னொருத்தண்ட கொடுக்குறேன். ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் அது எக்ஸ்பென்ஸு. உன்னை பொறுத்த வரைக்கும் அது என்ன ஒரு இன்கம் தான், பட் வந்து இன்டைரக்ட் இன்கம். ஓகேவா? உனக்கு அதில் ஒன்றும் வராது. அதே மாதிரி தான் எப்படி உனக்கு பே ஹெட் எல்லா பே ஹெட்டையும் கூட்டுறோமோ அதே மாதிரி எல்லா பே ஹெட்டையும் கூட்டணும். பேசிக் டிஏ ஆட் பே ஹெட் இந்த மாதிரி இப்படின்னா எல்லா பே ஹெட்டையும் கூட்டி மொத்தமாக கூட்டி ஆட் பே ஹெட்னாக்க எல்லா பே ஹெட்டையும் கூட்டிக்கணும். ஹெச்ஆர்ஏ சிசிஏ எஜுகேஷன் அலவன்ஸ் கன்வயன்ஸ். இந்த சம்மில் 6 தான் இருக்குது. இந்த 6ஐயும் நம்ம என்ன பண்ணுறோம்? கூட்டிக்கணும்.
எவ்வளோ பர்சன்டேஜ் அப்படின்னா எல்லாத்தையும் கூட்டி கிராஸ் சேலரியில் 4.75% இஎஸ்ஐ. அப்புறம் இந்த இஎஸ்ஐ உன் கான்ட்ரிபியூஷன் என் கான்ட்ரிபியூஷன் ரெண்டு சேர்ந்து பேயபிளில் கொண்டு வந்து பார்க் பண்ணணும். அதுக்காக வந்து இஎஸ்ஐ பேயபிள். இது வந்து நாட் அப்ளிகபிள் போட்டிங்க அப்படின்னாக்க கரண்ட் டேபிளில் வந்து உட்காந்துருது இஎஸ்ஐ பேயபிள். ரைட்டா? அதாவது எம்ப்ளாயர் கான்ட்ரிபியூஷன் நம்ம போடுறோம் இல்லையா, போடும்போது எம்ப்ளாயி கான்ட்ரிபியூஷனை எங்கே கொண்டு போய் வைக்கிறது? உங்ககிட்ட பிடிச்சது ரேட்டு, என்கிட்ட பிடிச்சது ரெண்டு அமௌண்ட்டையும் கொண்டு போய் ஒரு இடத்துல பார்க் பண்ணணும். அப்போ தான் பார்க் பண்ண அமௌண்ட்டு எடுத்து கொண்டு போய் கட்ட முடியும். அதுக்கு தான் என்ன பண்ணுறோம், பேயபிள் நம்ம கிரியேட் பண்ணுறோம். ஓகேவா? பேயபிள் நம்ம கிரியேட் பண்ணுறோம். அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா பிஎஃப். ப்ராவிடன்ட் ஃபண்டில் நிறைய லெட்ஜர் நம்ம கிரியேட் பண்ணுற மாதிரி இருக்கும். என்னென்ன லெட்ஜர்னு சொல்லிடுறேன். அக்கௌண்ட் நம்பர் 1, அக்கௌண்ட் நம்பர் 1க்கு நம்ம 2 லெட்ஜர் கிரியேட் பண்ணுறோம். என்னென்னா எம்ப்ளாய்க்கு ஒரே ஒரு லெட்ஜர் தான். எம்ப்ளாய்க்கு at the rate of 12% அப்படின்னு சொல்லிட்டு ஒரே ஒரு லெட்ஜர் தான். ஆனால் எம்ப்ளாயருக்கு தான் நிறைய லெட்ஜர்ஸ் வரும். என்னென்னா அக்கௌண்ட் நம்பர் 1க்காக ஒரு லெட்ஜர், அக்கௌண்ட் நம்பர் 10க்காக ஒரு லெட்ஜர், அக்கௌண்ட் நம்பர் 2க்காக ஒரு லெட்ஜர், அக்கௌண்ட் நம்பர் 21க்காக ஒரு லெட்ஜர், அட்மின் எக்ஸ்பென்சஸ் ஒரு லெட்ஜர், அதுக்கப்புறம் பிஎஃப் பேபிள்னு ஒரு லெட்ஜர். ரைட்டா? ஸோ இந்த மாதிரி பிஎஃப்க்கு மொத்தம் 7 லெட்ஜர் வரும். அதில் ஒரு லெட்ஜர் பேயபிள் லெட்ஜர், ஒரு லெட்ஜர் எம்ப்ளாயி லெட்ஜர். பிஎஃப்க்கு மொத்தம் எத்தனை லெட்ஜர்? 7 லெட்ஜர். அதில் ஒரு லெட்ஜர் வந்து பிஎஃப் லெட்ஜர், எம்ப்ளாயி கான்ட்ரிபியூஷன். ஒரு லெட்ஜர் வந்து பார்த்தீங்கன்னா பேயபிள் லெட்ஜர், பிஎஃப் பேயபிள் லெட்ஜர். ஸோ 7ல் 2 போச்சு. பாக்கி இன்னும் எத்தனை இருக்குது? 5 இருக்குது. 5 என்னென்னா எல்லாமே எம்ப்ளாயர் தான். அதில் எம்ப்ளாயர் கான்ட்ரிபியூஷன் ஒரே ஒரு லெட்ஜர் தான். இதை எம்ப்ளாயி கான்ட்ரிபியூஷன் 2 லெட்ஜர் வரும். ஒன்று அக்கௌண்ட் நம்பர் 1க்கு கான்ட்ரிபியூட் பண்ணுறாரு, இன்னொன்று அக்கௌண்ட் நம்பர் 2க்கு, அக்கௌண்ட் நம்பர் 10க்கு கான்ட்ரிபியூட் பண்ணுறாரு. ஸோ அந்த லெட்ஜரில் 2 இங்கே போயிடுச்சு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அட்மின் எக்ஸ்பென்சஸ் அது ஒரு லெட்ஜர் இருக்குது. அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னாக்க அட்மின் எக்ஸ்பென்சஸ் ஒரு லெட்ஜர். அப்புறம் இடிஎல்ஐ எம்ப்ளாயி டெபாசிட், இது ரெண்டும் எம்ப்ளாயருடைய அதர் சார்ஜஸ். அதர் சார்ஜஸ். ஸோ கடைசியாக பிஎஃப் பேயபிள் லெட்ஜர். ஓகே, இந்த மாதிரி நம்ம மொத்தம் 5 லெட்ஜர் ஓனருக்காக நம்ம கான்ட்ரிபியூட் பண்ணுறோம். மொத்தம் நம்ம 7 லெட்ஜர் கிரியேட் பண்ணோம். என்னென்ன லெட்ஜர் அப்படிங்கிறத பற்றி ஒன்றே பார்ப்போம். ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்க அப்படின்னா இபிஎஃப். எல்லாம் தெளிவாக எழுதுங்க, அப்போ தான் உங்களுக்கு புரியும். ஓகேவா? இபிஎஃப் எம்ப்ளாயி டிடக்ஷன். ஓகேவா? எம்ப்ளாயி டிடக்ஷன் அல்லது எம்ப்ளாயர் கான்ட்ரிபியூஷன். எம்ப்ளாயி கான்ட்ரிபியூஷன் சொல்லுங்கள், தப்பு கிடையாது. எம்ப்ளாயி கான்ட்ரிபியூஷன் at the rate of 12% ஐஃபன் அக்கௌண்ட் நம்பர் 1. இந்த மாதிரி போடுங்க. இந்த மாதிரி போடணும். இபிஎஃப் எம்ப்ளாயி கான்ட்ரிபியூஷன் at the rate of 12% ஐஃபன் அக்கௌண்ட் நம்பர் 1. இந்த மாதிரி போட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு இங்கே வரும்போது உங்களுக்கு நீங்கள் எம்ப்ளாயுடைய ஸ்டாட்யூட் டிடக்ஷன் போடும்போது அழகாக நீங்கள் எங்கே வந்து பண்ணணும் அப்படிங்கிறது தெரியும். இது வந்து பிஎஃப் அக்கௌண்ட் இதுவா அப்படின்னா இது பிஎஃப் அக்கௌண்ட் நம்பர் 1. ஓகேவா? இது கரண்ட் லைபிலிட்டி. இது வந்து என்னது? கரண்ட் லைபிலிட்டி, நார்மல் ரவுண்டிங். இது வந்து எப்படின்னா ஸ்பெசிஃபைட் ஃபார்முலா. பிஎஃப் வந்து பார்த்தீங்க அப்படின்னா பிஎஃப்க்கும் இஎஸ்சிக்கும் என்ன டிஃப்ரென்ஸ் சொல்லியிருக்கேன். பிஎஃப் வந்து பேசிக்கில் பார்க்கணும், இஎஸ்சிக்கு வந்து ஹோல் சேலரியில் பார்க்கணும். ஹோல் சேலரி 21,000 மேலே போச்சுன்னா இஎஸ்ஐ கிடையாது. வேற பிஎஃப் எவ்வளோ போனாலும் உண்டு. பட் வந்து பேசிக் அமௌண்ட்டு 15,000 கம்மியாக இருக்குது, 15,000 ஜாஸ்தியாக இருக்குது. 15,000 அல்லது அதுக்கு கம்மியாக இருந்தால் 12% சேலரி பேசிக்கில் பிடிக்கும். பிஎஃப் பிடிக்க வேண்டிய அமௌண்ட் எவ்வளவு? 15,000 அல்லது அதுக்கு கம்மியாக இருந்தால். நல்ல வேலை கம்பெனி 15,000 அல்லது அந்த அமௌண்ட் கம்மியாக இருந்தால் 12%. யாருக்காவது பேசிக் சேலரி 15,000 மேலே போயிடுச்சு அப்படின்னா 1,800 யூனிட். ஸோ ஆட் பேஹெட் பேசிக் முடிஞ்சா பேசிக் பேக்கெட் ஆட் பண்ணி அமௌண்ட்டு இந்த பக்கம் பாருங்கள். அமௌண்ட்டு அப் டு 15,000 வரைக்கும் எவ்வளோ பிடிக்கணும்? 12% பிடிக்கணும். அப்படின்னா அமௌண்ட்டை ஒருத்தனுக்கு பேசிக் சேலரி 10,000 அப்படின்னா எவ்வளோ பிடிக்கணும்னா 12%, 1,200 பிடிக்கணும். ஒருத்தனுக்கு சேலரி வந்து மாதம் பேசிக் 12,000 அப்படின்னா எவ்வளோ பிடிக்கணும்னா 12% பிடிக்கணும், 1,440 ரூபா பிடிக்கணும். ஒருத்தனுடைய பேசிக் சேலரி 15,000 அப்படின்னா அப்பயும் 12% தான், 1,800 பிடிக்கணும். ஒருத்தனுடைய சேலரி 16,000 அப்படின்னாக்க 12% பிடிக்கக்கூடாது, மேக்ஸிமம் லிமிட்டு 1,800. அவங்ககிட்ட 1,800 வாங்கணும், நாம் ஒரு 1,800 கொடுத்து மொத்தம் 3,600 அக்கௌண்ட் நம்பர் 1லையும் ஒரு அமௌண்ட்டு 10ல் ஒரு அமௌண்ட் நமக்கு. ஸோ 15,000 மேலே போயிடுச்சுன்னா வேல்யூவாக போடும். 15,000 மேலே போயிடுச்சுன்னா என்ன பண்ணும்? வேல்யூவாக போடும். இது வந்து பார்த்தீங்கன்னா அக்கௌண்ட் நம்பர் 1. அடுத்தது இபிஎஃப் அக்கௌண்ட். இது வந்து பார்த்தீங்கன்னா எம்ப்ளாயர் கான்ட்ரிபியூஷன். இது வந்து என்னது? எம்ப்ளாயருடைய கான்ட்ரிபியூஷன். எம்ப்ளாயருடைய கான்ட்ரிபியூஷனுங்கிறது என்ன? எம்ப்ளாயர் உனக்கு கொடுத்தாலே அது வந்து என்ன? உனக்கு செலவு. உனக்கு என்ன இது? யார் வரா? சீக்கிரம் வந்து பாருங்கப்பா. சீக்கிரம் வரணும்.
எம்ப்ளாயர் கான்ட்ரிபியூஷன் இது வந்து என்னன்னா இதுவும் வந்து எங்கே வரும் அப்படின்னா அக்கௌண்ட் நம்பர் 1க்கு வரும். இது வந்து என்னது அக்கௌண்ட் நம்பர் 1. எவ்வளோ பர்சன்டேஜ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எம்ப்ளாயி கான்ட்ரிபியூஷன் 12% இல்லையா, அதே மாதிரி எம்ப்ளாயர் கான்ட்ரிபியூஷன் 12% தான். அதில் 3.67 ஒன்றாம் நம்பர் அக்கௌண்ட்டுக்கும் 8.33% 10ஆம் நம்பர் அக்கௌண்ட்டுக்கும் போகும். ஓகேவா? இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா எதுக்கு வரும்? எம்ப்ளாயருடைய ஸ்டாச்சுரரி கான்ட்ரிபியூஷன் எங்கே வரும்? அக்கௌண்ட் நம்பர் 1க்கு போகும். நமக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா இது இன்டைரக்ட் எக்ஸ்பென்சஸ், நார்மல் ரவுண்டிங் 1, ஸ்பெசிஃபைட் ஃபார்முலா. இது வந்து ஸ்பெசிஃபைட் ஃபார்முலா. பேசிக்கில் ஆட் பேசிக் ஹெட் ஆஃபீஸ் போட்டு அப் டு 15,000 வரைக்கும் இருந்தால் எவ்வளோ பர்சன்டேஜ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 3.67%. அதுக்கு மேலே போயிடுச்சு அப்படின்னா வேல்யூவில் எவ்வளோன்னா 550. இந்த 550 அப்படிங்கிறது எப்படி இருந்ததுன்னா 15,000 இன்ட்டு 12% பார்த்தீங்க அப்படின்னா 1,800. அதான் அந்த 1,800 நம்ம போட்டோம் அக்கௌண்ட் நம்பர் 1க்கு எம்ப்ளாயி கான்ட்ரிபியூஷன். எம்ப்ளாயர் கான்ட்ரிபியூஷன் 15,000 இன்ட்டு 3.67% எவ்வளோ வருது? 550 ரூபா. 50 பைசா வருது. 50 பைசா கட் பண்ணிவிட்டு நம்ம என்ன பண்ணுறோம்? இங்கே 550 ரூபான்ற ரவுண்டாக. இது அக்கௌண்ட் நம்பர் 1க்கு. அடுத்தது பென்ஷன் அக்கௌண்ட், இபிஎஸ் அக்கௌண்ட்டு, எம்ப்ளாயர் கான்ட்ரிபியூஷன் at the rate of 8.33%. இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா அக்கௌண்ட் நம்பர் 10. இது வந்து என்னது அக்கௌண்ட் நம்பர் 10. இது வந்து பார்த்தீங்கன்னா எம்ப்ளாயர் ஸ்டாச்சுரரி கான்ட்ரிபியூஷன் எங்கே வரும்? இபிஎஸ் அக்கௌண்ட், எடப்பாடி பழனிசாமி அக்கௌண்ட். ஞாபகம் வச்சு இபிஎஸ் அக்கௌண்ட். இன்டைரக்ட் எக்ஸ்பென்சஸ், நார்மல் ரவுண்டிங் 1. எப்படி கால்குலேட் பண்ணணும்? பேசிக் ஸ்பெசிஃபைட் ஃபார்முலா. பேசிக்கில் எண்ட் ஆஃப் லிஸ்ட் போட்டு அமௌண்ட்டு அப் டு 15,000 வரைக்கும் எவ்வளோ பர்சன்டேஜ்? 8.3. அதுக்கு மேலே போச்சுன்னா வேல்யூவில் போடணும். எவ்வளோ வேல்யூ பண்ணணும்? ஏற்கனவே நம்ம போட்டோம் 1,800 மைனஸ் 550 போச்சுன்னா 1,250. இப்படியும் பார்க்கலாம். அல்லது 1,800 இன்ட்டு 8.33% போட்டிங்க அப்படின்னா இப்படியும் பார்க்கலாம். 1,800 இன்ட்டு 8.33%. எங்கடா அது? 8,800 இன்ட்டு 8.33%. சாரி 15,000 பார்த்தோம். அதான் என்னடா தப்பாக வந்து 15,000 இன்ட்டு 8.33% போட்டிங்க அப்படின்னா 1,249.50 வரும். ஸோ 1,250. ஓகேவா? 1,250 கான்ட்ரிபியூட் பண்ணுறோம். ஸோ எம்ப்ளாயி கான்ட்ரிபியூஷன் 15,000க்கு மேலே போயிடுச்சு அப்படின்னா அவர் 1,800, நாம் 550 ப்ளஸ் 1,250. ஏதோ ஒன்று பசிக்கு பாருங்க. உனக்கு எடுத்து இல்லையா? ஓகே, நெக்ஸ்ட் இப்போ நம்ம அக்கௌண்ட் நம்பர் இடிஎல்ஐ சார்ஜஸ், சாரி அக்கௌண்ட் நம்பர் 1க்கு எம்ப்ளாயர் கான்ட்ரிபியூஷன், இபிஎஃப் அட்மின் எக்ஸ்பென்ஸ். இபிஎஃப் அட்மின் எக்ஸ்பென்சஸ் இது வந்து பார்த்தீங்கன்னா அக்கௌண்ட் நம்பர் 2 எவ்வளவு? அட் த ரேட் ஆஃப் 0.85%. இது வந்து பார்த்தீங்கன்னா எம்ப்ளாயருடைய அதர் சார்ஜஸ்க்கே வரும். எதுக்கு வரும்? எம்ப்ளாயருடைய அதர் சார்ஜஸ்க்கே வரும். அட்மின் சார்ஜஸ் அக்கௌண்ட் நம்பர் 2 மேலே போகிறதுனால நமக்கு என்ன இருக்கும்? சௌரியமாக இருக்கும். இது பார்த்தீங்க அப்படின்னா 0.85%. இது அக்கௌண்ட் நம்பர் 2. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இடிஎல்ஐ அட்மின் சார்ஜஸ், இடிஎல்ஐ சார்ஜஸ் அட் த ரேட் ஆஃப் 0.5%. எவ்வளோ பர்சன்டேஜ்? 0.5% அப்படி போட்டுக்கோம். இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா அக்கௌண்ட் நம்பர் 22. இது வந்து என்னது? அக்கௌண்ட் நம்பர் 21. இடிஎல்ஐ சார்ஜஸ் இதுவும் வந்து பார்த்தீங்கன்னா எம்ப்ளாயருடைய அதர் சார்ஜஸ். இங்கே பார்த்தீங்க அப்படின்னா அக்கௌண்ட் நம்பர் 22 வரக்கூடாது, 21 வரணும் இடிஎல்ஐ சார்ஜஸ். ஓகேவா? இதுவும் கரண்ட் லைபிலிட்டி தான். எவ்வளவு அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா
பிஎஃப் கிராஸ் அமௌண்ட்டில் 0.5%. ஓகேவா? ஓகேவா? அதுக்கப்புறம் கடைசியாக வந்து என்ன, இபிஎஃப் பேயபிள் அக்கௌண்ட். இபிஎஃப் பேயபிள் அக்கௌண்ட். இபிஎஃப் பேயபிள் அக்கௌண்ட். இபிஎஃப் பேயபிள் வந்து என்னது, பிஎஃப் பேயபிள்னு வைங்க. பிஎஃப் பேயபிள் அக்கௌண்ட் இது எதுக்கு வரணும் அப்படின்னா, நாட் அப்ளிகபிள் போட்டு கரண்ட் அப்ளிகபிலிட்டி எதுக்கே வரணும், நாட் அப்ளிகபிள் போட்டு கரண்ட் அப்ளிகபிலிட்டி. ஸோ இது வரைக்கும் நம்ம மாசு கிரியேட் பண்ணுறத வரைக்கும் பார்த்தோம். என்ன பார்த்துருக்கோம் அப்படின்னாக்க, எப்படி வந்து ஏர்னிங்ஸ் லெட்ஜர் எப்படி கிரியேட் பண்ணணும், அதுக்கப்புறம் இஎஸ்ஐ லெட்ஜர் எப்படி கிரியேட் பண்ணணும், பிஎஃப் லெட்ஜர் எப்படி கிரியேட் பண்ணணும் அப்படின்னு பார்த்தோம். இப்போ நம்ம ரொம்ப முக்கியமான கட்டத்துக்கு வந்துருக்கோம், ப்ரொஃபஷனல் டேக்ஸுக்கு எப்படி கிரியேட் பண்ணணும் லெட்ஜர்ஸ் அப்படின்னு பார்த்தோம். ப்ரொஃபஷனல் டேக்ஸுக்கு டேக்ஸ் ரேட் இருக்கு. இது கொஞ்சம் கவனிங்க. ப்ரொஃபஷனல் டேக்ஸு ஒரு சில கம்பெனிகளில் மாதம் பிடிப்பாங்க, ஒரு 6 மாதத்துக்கு ஒரு வாட்டி. ப்ரொஃபஷனல் டேக்ஸு நீங்கள் 6 மாதத்துக்கு ஒரு வாட்டி தான் கட்ட முடியும், மாதம் கொண்டு போய் கட்ட முடியாது. எனிஹாவ் ப்ரொஃபஷனல் டேக்ஸு நீங்கள் மாதமும் பிடிக்கலாம், இல்லை 6 மாதத்துக்கு ஒரு வாட்டியும் பிடிக்கலாம். அது வந்து பார்த்தீங்கன்னா எம்ப்ளாயருடைய டிஸ்கிரிப்ஷன், உங்களுடைய வசதியை பொறுத்து. மாதம் பிடிச்சா எம்ப்ளாய்க்கு நல்லது, 6 மாதத்துக்கு ஒரு வாட்டி பிடிச்சா எம்ப்ளாயி கஷ்டம். ஏன்னா மொத்தமாக ஒருத்தன்ட்ட ஒரு மாதத்துலேயே 1500 ரூபா கொடுக்கறதுக்கும், மாதம் ஒரு அமௌண்ட்டு 135 ரூபா பிடிக்கிறதுக்கும் ஒரு சௌரியம் இருக்கு. ரைட்டா? 315 690 நினைக்கிறேன். இதுதான் ஸ்லாப் ரேட். ப்ரொஃபஷனல் டேக்ஸை பொறுத்த வரைக்கும் 6 மாதத்துக்கு ஒரு வாட்டி பிடிக்கணும். 6 மாதத்துக்கு ஒரு வாட்டி பிடிக்கணும்னாக்கா அப் டு 21,000 வரைக்கும் நீல். அதாவது ஒருத்தன் மாதம், இது வந்து 6 மாதம் சேலரி, இது வந்து என்னது 6 மந்த்து சேலரி. ஒருத்தனுடைய 6 மந்த் சேலரி 21,000 வரைக்கும் இருந்துச்சு அப்படின்னா அவன் வந்து ப்ரொஃபஷனல் கிடையாது, அவன் ப்ரொஃபஷனல் டேக்ஸ் கட்ட வேண்டாம். 21,000ங்கிறது எவ்வளவு, 6 மாதத்துக்கு. அப்போ மாதம் 6ஆல் வகுத்துப்பார். ஒருத்தன் 3,500 ரூபாய் சம்பளம் வாங்குறான்னு வச்சுக்கோ, அவனுக்கு ப்ரொஃபஷனல் டேக்ஸ் என்ன கிடையாது. ஒருத்தன் மாதம் 3,500 ரூபா வாங்கினா அவனுக்கு ப்ரொஃபஷனல் டேக்ஸ் கிடையாது. இதுவே 30,000க்கு வாங்குறான் அப்படின்னு வச்சுக்கோ, 30,000 / 5 மாதம் 5,000 ஒருத்தன் சம்பளம் வாங்குறான் அப்படின்னா அவன் வந்து சென்னை கார்பரேஷனுக்கு மாதம் 135 ரூபா கொடுக்கணும். சாரி, 6 மாதத்துக்கும் 135 ரூபா கொடுக்கணும். அப்போ வந்து மாதம் எவ்வளோ வரும் அப்படின்னு கேட்டிங்கன்னு வச்சுக்கோங்க, மந்த்லி டிடக்ஷன் பார்த்தீங்க அப்படின்னா எவ்வளோ வருங்கிறது பார்ப்போம். மாதம் பிடிக்கிறது நல்லது தான், அல்லது /6 0 இப்போ பார்க்குறோன்னு வச்சுக்கோ. இது வந்து மாதம் பிடிக்க வேண்டிய காசு. இந்த 45,000ங்கிறது பார்த்தீங்க அப்படின்னா 6 மாதம் சேலரி. 45,000 மாதம் 7,500 ரூபா சம்பளம் வாங்கினா மாதம் 52 ரூபா 50 பைசா. இது வந்து பர் மந்த்து டிடக்ஷன், பர் மந்த்து டிடக்ட் பண்ண வேண்டிய அமௌண்ட். ஒருத்தர் மாதம் 60,000 சம்பளம் வாங்கினா, சாரி 6 மாதத்துக்கு 60,000 சம்பளம்னா மாதம் 10,000. 75,000 சம்பளம் வாங்கினா 12,500. 12,501 அண்ட் எபவ் அப்படின்னா மாதம் 208 ரூபாய். ஸோ ப்ரொஃபஷனல் டேக்ஸ் அப்படிங்கிறது ஒரு டிடக்ஷன். இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா மேக்ஸிமம் அமௌண்ட்டு 1,250 தான், அதுக்கு மேலே கிடையாது. 6 மாதத்துக்கு ஒரு வாட்டி 1,250 தான். எம்ப்ளாய்கிட்ட பிடிச்சி கட்ட வேண்டிய ஒரு அமௌண்ட்டு. எம்ப்ளாய்கிட்ட பிடிக்கிறது மாதமும் பிடிக்கலாம், 6 மாதத்துக்கு ஒரு வாட்டியும் பிடிக்கலாம். மாதத்துக்கு பிடிக்கிறதா 6 மாதத்துக்கு ஒரு வாட்டி பிடிக்கிறதா அப்படிங்கிறது யார் முடிவு எடுக்கிறது அப்படின்னா முதலாளி தான் முடிவு எடுக்கணும். ஸோ முதலாளி தான் அதை முடிவெடுத்து என்ன பண்ண முடியும், கட்ட முடியும். அப்போ மாதம் அப்படின்னா அதுக்கு எப்படி என்ட்ரி போடுறது, அதே மாதிரி 6 மாதத்துக்கு ஒரு வாட்டி அப்படின்னா அதுக்கு எப்படி என்ட்ரி போடுறது. இப்போ நான் வந்து 6 மாதத்துக்கு ஒரு வாட்டி நான் போடுறேன், நாளைக்கு மாதம் வந்தால் எப்படி பண்ணுறது அப்படிங்கிறத பற்றி பார்ப்போம். ஸோ இதுதான் ஸ்லாபு. அப் டு 21,000 வரைக்கும் இருந்ததுன்னா 6 மாதம் சம்பளம் 21,000 வரைக்கும் வந்தால் 0. 6 மாதம் சேலரி 21லேருந்து 30,000 வருது அப்படின்னா அவனுக்கு 6 மாதத்துக்கு ஒரு வாட்டி 135 ரூபா. இந்த மாதிரி நம்ம கால்குலேஷன்ஸ் இருக்குது. இதை நம்ம ப்ராக்ரஸிவ் ரேட் ஆஃப் டேக்ஸ் அப்படிம்பாங்க. இதை போய் டேலியில் இது எப்படி போடுறது, டேலியில் போயிட்டு பிஎஃப் டிடக்ஷன் அப்படின்னு போட்டுருவோம். பிஎஃப் டிடக்ஷன், சாரி பிஎஃப் இல்லை, ப்ரொஃபஷனல் டேக்ஸ் டிடக்ஷன், பிடி ப்ரொஃபஷனல் டேக்ஸு டிடக்ஷன்ஸ் அப்படின்னு ஒரு கேட்டு. இது வந்து பார்த்தீங்கன்னா எம்ப்ளாயோடைய ஸ்டாச்சுரி டிடக்ஷன் எது கீழே வரும், ப்ரொஃபஷனல் டேக்ஸ் கீழே வரும்.
ரிஜிஸ்ட்ரேஷன் நம்பர் அதெல்லாம் போட்டுக்கோ. கரண்ட் லியாபிலிட்டி தான் அது. இது வந்து பார்த்தீங்கன்னா மந்த் வைஸ் கால்குலேட் பண்ண போறியா, பீரியட் வைஸ் கால்குலேட் பண்ண போறியா அப்படின்னு கேட்கும். நாம வந்து என்ன பண்ண போகிறோம், பீரியட் வைஸ் நம்ம கால்குலேட் பண்ண போகிறோம். ஓகேவா? ஸோ பீரியட் வைஸ் நம்ம கால்குலேட் பண்ணுவோம். நார்மல் ரவுண்டிங் 1. ப்ரொஃபஷனல் டேக்ஸ் எப்படி கால்குலேட் பண்ணுவோம் அப்படின்னா, ஸ்பெசிஃபைட் ஃபார்முலா. ஸ்பெசிஃபைட் ஃபார்முலானாக்க உங்களுக்கு எல்லா பேக்கெட்டையும் கூட்டிக்கணும். பேசிக்கு, டிஏ, அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா ஹெச்ஆர்ஏ, இதில் எல்லா சேலரியும் நம்ம கூட்டிக்கணும். அப்புறம் சிசிஏ, எஜுகேஷன் அலவன்ஸ், கன்வயன்ஸ், கமிஷன் எல்லாம் சேர்ந்த அமௌண்ட். ஓகேவா? இது எல்லாம் சேர்ந்த அமௌண்ட். இது எல்லாம் சேர்ந்து மொத்த சேலரி தான் நம்ம கால்குலேட் பண்ணணும். அதில் 6 மாதத்துக்கு 21,000 வரைக்கும் இருந்தால் வேல்யூவில் தான் போடணும், பர்சன்டேஜ் கிடையாது, வேல்யூ 0. 21,000லேருந்து அடுத்த ஸ்லாப்பு 30,000 வரைக்கும். அப்போ 21,000லேருந்து 30,000 வரைக்கும் இருந்துச்சு அப்படின்னா வேல்யூவில் எவ்வளோன்னா 135. ஓகேவா? அடுத்தது 30,000லேருந்து 40,000 வரைக்கும் இருந்ததுன்னா வேல்யூவில் 315. 45,000லேருந்து 60,000 வரைக்கும் இருந்ததுன்னா வேல்யூவில் 690. 60,000லேருந்து 75,000 இருந்தது அப்படின்னா வேல்யூவில் 1025. 75,000க்கு மேலே போயிடுச்சு அப்படின்னா எவ்வளோ போனாலுமே என்ன 1250. அப்போ 75,000க்கு மேலே எவ்வளோ போனாலும் 1000 அப்படின்னா இந்த இடத்துல என்ன பண்ணணும், ஒன்றுமே போடக்கூடாது. மேக்ஸிமம் ஸ்லாப் அது வந்து அப்படி வந்துருச்சு அப்படின்னா என்ன பண்ணணும், இந்த இடத்துல எண்ட் அமௌண்ட்டு கொடுக்கக்கூடாது. ரைட்டா? ஸ்கிப் பண்ணி வேல்யூவில் 1250 அப்படின்னு. ஓகேவா? ரைட். இப்போ நான் அடுத்த கொஸ்டின் போகிறேன். பிஎஃப் அப்படிங்கிறது ப்ரொஃபஷனல் டேக்ஸுங்கிறது 6 மாதத்துக்கு ஒரு வாட்டி பிடிக்க வேண்டிய அமௌண்ட்டு. இங்கே வந்து ஏப்ரல் மாதத்தில் நம்ம சொல்லிட்டோம். ஆனால் 6 மாதம் அப்படின்னு நம்ம டிஃபைன் பண்ணணும் இல்லையா? 6 மாதங்கிறது எப்போ முடியும் நமக்கு? ஏப்ரல் மாதம் ஃபினான்ஷியல் இயர் ஸ்டார்ட் ஆகுது. அப்போ 6 மாதங்கிறது எப்போ முடியும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த 6 மாதம் ஸ்லாப்புங்கிறது எப்போ முடியும்னா ஏப்ரலில் ஸ்டார்ட் ஆகுதுன்னா ஏப்ரல், மே, ஜூன், ஜூலை, ஆகஸ்ட், செப்டம்பர். அப்போ இது 6 மாதம் அப்படின்னா ஏப்ரல் 19லேருந்து அப் டு 30/9 வரைக்கும் இது. அடுத்த டேக்ஸ் எப்போ கால்குலேட் ஆகும் அப்படின்னா இங்கே 1/10 அப்படின்னு போட்டுருக்கோம். 1/10/2010. 1/10/2010. அப்போ தான் என்ன ஆகும், ஏப்ரல் 19லேருந்து செப்டம்பர் 19 வரைக்கும் இந்த சேலரி, அக்டோபர்லேருந்து எகைன் காப்பி ஃப்ரம் ப்ரீவியஸ் வேல்யூ அப்படின்னு கொடுக்கும். காப்பி ஃப்ரம் ப்ரீவியஸ் வேல்யூ அப்படின்னு கொடுத்தீங்க அப்படின்னாக்க உங்களுக்கு இதே மாதிரி வந்துடும். ஸோ ப்ரொஃபஷனல் டேக்ஸு இந்த மாதிரி தான் நீங்கள் பண்ணணும். ரைட்டா? ப்ரொஃபஷனல் டேக்ஸ் டிடக்ஷன் என்ன பண்ணணும், இந்த மாதிரி தான் பண்ணணும். புரியுதாப்பா? இல்லை இன்னொரு வாட்டி போட்டு காட்டவா? ப்ரொஃபஷனல் டேக்ஸ் புரியுதா இல்லை இன்னொரு வாட்டி போட்டு காட்டவா? இருக்கீங்களா? என்னம்மா? ரைட், ஓகே. ப்ரொஃபஷனல் டேக்ஸ் டிடக்ஷன் இந்த வேல்யூ எப்படி வருதுன்னு நான் இன்னொரு வாட்டி சொல்கிறேன். ஹெட்டிங் ப்ரொஃபஷனல் டேக்ஸ். ஓகேவா? இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா இது வந்து எம்ப்ளாயியுடைய ஸ்டாச்சுரரி டிடக்ஷன். எம்ப்ளாயியுடைய ஸ்டாச்சுரரி டிடக்ஷன் எதுக்கு வரும் அப்படின்னா ப்ரொஃபஷனல் டேக்ஸ் அப்படின்னு வரும். ரிஜிஸ்ட்ரேஷன் நம்பருக்கும் கொடுத்துங்க. இது நமக்கு கரண்ட் லியாபிலிட்டி. நம்ம வந்து இது வந்து பார்த்தீங்கன்னா பீரியட் வந்து கால்குலேஷன் பீரியடு மாதமும் கால்குலேட் பண்ணலாம், பீரியடுக்கும் கால்குலேட் பண்ணலாம். இப்போ நம்ம பீரியடுக்கு கால்குலேட் பண்ணுறோம் அப்படின்னா 6 மாதம் பீரியட். பீரியட் மீன்ஸு ப்ரொஃபஷனல் டேக்ஸில் 6 மந்த் பீரியட். அந்த மாதிரி கால்குலேட் பண்ணும்போது நார்மல் ரவுண்டிங் 1 அப்படின்னு கொடுத்துருங்க. ரைட்டா? அது வந்து பார்த்தீங்க அப்படின்னா ப்ரொஃபஷனல் டேக்ஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஸ்பெசிஃபைடு ஃபார்முலாவில் போயிடும். ஓகேவா? ஸ்பெசிஃபைடு ஃபார்முலாவில் என்னென்ன ஏர்னிங் பேக்கெட் இருக்கோ எல்லா ஏர்னிங் பேக்கெட்டையும் கூட்டிடணும். பேசிக்கு, ஆட் டிஏ, ஆட் ஹெச்ஆர்ஏ, ஆட் சிசிஏ, ஆட் எஜுகேஷன் அலவன்ஸ், இந்த மாதிரி என்னென்ன இருக்கோ எல்லாத்தையும் முடியும். ஆட் கன்வயன்ஸ், ஆட் கமிஷன். ரைட்டா? எல்லாம் சேர்த்துக்கணும். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா எப்படி இந்த ஸ்லாப் ரேட் வந்தது அதுதான் வந்து ஜெசிந்தாவுடைய கேள்வி.
இங்கே வந்து பார்த்தீங்க அப்படின்னா ப்ரொஃபஷனல் டேக்ஸுக்கு ரேட் அப்படின்னு இருக்கு 6 மந்த் சேலரி. இந்த 6 மந்த் சேலரி அப் டு 21,000 வரைக்கும் இருந்தால் 0 rupees. நான் 6 மாதத்துக்கு வந்து எடுத்துடுறேன். 6 மந்த் இது வந்து ப்ரொஃபஷனல் டேக்ஸோட கட்ட வேண்டிய அமௌண்ட். இது வந்து பிடி அமௌண்ட். இது வந்து என்னது ப்ரொஃபஷனல் டேக்ஸ் அமௌண்ட். ஒரு எம்ப்ளாயோடைய 6 மாதம் சேலரி 21,000 வரைக்கும் இருந்தால் அவருக்கு ப்ரொஃபஷனல் டேக்ஸ் கிடையாது, ஏன்னா அவன் ப்ரொஃபஷனல் கிடையாது. ஒரு எம்ப்ளாயோடைய 6 மாதம் சேலரி 21,000லேருந்து 30,000 வரைக்கும் இருந்தால் 135 6 மாதம் ஒரு வாட்டி பிடிக்கணும். ஒரு எம்ப்ளாயோடைய சேலரி 30,000லேருந்து 45,000 வரைக்கும் இருந்தால் 315 பிடிக்கணும். ஒரு எம்ப்ளாயோட சேலரி 45,000லேருந்து 60,000 வரைக்கும் இருந்தால் 690 பிடிக்கணும். ஒரு எம்ப்ளாயோட சேலரி 60,000லேருந்து 75,000 வரைக்கும் இருந்தால் 1,025 பிடிக்கணும். ஒரு எம்ப்ளாயோட சேலரி 75,000க்கு மேலே போயிடுச்சு அப்படின்னா 1,250 பிடிக்கணும். ரைட்டா? இதான் வந்து என்ன இந்த ரேட் எங்கே கொடுத்துருக்கோம் அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு சென்னை கார்பரேஷன் அப்படின்னு ஒரு வெப்சைட் இருக்கு. இங்கே இருக்கு சென்னை கார்பரேஷன் அப்படின்னு. இந்த வெப்சைட்ல போனீங்க அப்படின்னா சென்னை கார்பரேஷன் அப்படின்னு ஒரு வெப்சைட் இருக்கு. சென்னை கார்பரேஷன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வெப்சைட் இருக்கு. அந்த வெப்சைட்ல போனீங்கன்னா உங்களுக்கு தெரியும் எங்கேருந்து வருது அப்படின்னு சொல்லிட்டு தெரியும். உங்களுக்கு சைட் வேலை செய்யணும். கார்பரேஷன் ஆஃப் சென்னை. இந்த ப்ரொஃபஷனல் டேக்ஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா மோஸ்ட் ஆஃப் த கம்பெனியில் பிடிச்சி கட்டுறது கிடையாது. ஆடிட்டர் உள்பட எல்லாருமே என்ன பண்ணுறாங்க, ஒரு மெட்ராஸில் பார்த்தீங்கன்னா ஒரு 1000 ஆடிட்டர் இருக்காங்க அப்படின்னா ஒரு எண்ணக்கூடிய அல்லது ஒரு 100 ஆடிட்டருக்கு மேலே இந்த ப்ரொஃபஷனல் டேக்ஸ் அப்படிங்கிறது கட்ட மாட்டேங்கிறாங்க. ஆக்சுவலாக சென்னை கார்பரேஷனுக்கு நாம் ஒன்று பண்ணினோம்னா அது ஒன்று வருது. க்ளோஸ் பண்ணி பார்க்க எலெக்ஷன் கமிஷனில் இனிமேல் ஓட்டு வந்து ஆன்லைனில் போடுற மாதிரி வரப்போகுது போல இருக்கு. ரொம்ப சுத்தம். மொபைலை வாங்கி அப்படியே போட்டுருவாங்க ஓட்டை. இதில் ப்ரொஃபஷனல் டேக்ஸ் எங்கே இருக்குது ஸ்லாப் அப்படிங்கிறது பார்க்கணும். அதில் போய் பார்த்தோம்னா ஆன்லைன் டேக்ஸ் ஆன்லைன் டேக்ஸ் பேமெண்ட்டில் ப்ராப்பர்ட்டி டேக்ஸு, டிஃபால்டர் லிஸ்ட்டு, கம்பெனி டேக்ஸு, ப்ரொஃபஷனல் டேக்ஸ். ப்ரைவசி எரர் தான். என்ன எரர்னு தெரியல. ப்ரைவசி எரர் இருக்கு. ப்ரொஃபஷனல் டேக்ஸ் ரேட்டுன்னு நம்ம கூகுளில் போட்டால் வந்து சென்னை கார்பரேஷன் ப்ரொஃபஷனல் டேக்ஸ் ரேட் அதை காமிச்சேன்னு நினைக்கிறேன். இந்த மாதிரி வருமா, இந்த மாதிரி 21,000 வரைக்கும் இருந்தால் இவ்வளவு ஆவரேஜ் ஆஃப் இயர்லி இன்கம் வித் ரெஸ்பெக்ட் இந்த மாதிரி இருக்கும். ப்ரொஃபஷனல் டேக்ஸ் கால்குலேட்டர் கூட இருக்கு. இங்கே பார்த்தீங்கன்னா இதுதான் ஸ்லாப். இங்கே போய் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் அப் டு 21,000 வரைக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா அப் டு 21,000 வரைக்கும் ஒரு 10 எம்ப்ளாயி இருக்கான்னு வச்சுக்கோங்க. அவனுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா எந்த அமௌண்ட்டும் பிடிக்காது. அடுத்தது பார்த்தீங்கன்னாக்க இதில் 10 பேர் இருக்கான், இதெல்லாம் பிடிக்கணும். டேக்ஸ் டு பி பெய்டு காட்டணும், என்ன கால்குலேட். சரி, அதில் 10 பேர் இருக்கான், இதில் 15 பேர் இருக்கான், இதில் ஒரு 15 பேர் இருக்கான், இதில் ஒரு 20 பேர் இருக்கான், இதில் ஒரு 25 பேர் இருக்கான். கால்குலேட் டேக்ஸ் அப்படின்னு இருக்கும். எவ்வளோ கால்குலேட் பார்த்தீங்களா? 10 பேருக்கு ஒரு ஆளுக்கு 130 ரூபானா 1350.
இல்லை ஒவ்வொன்றா கொடுப்போம். அப்போ நமக்கு தெரியும் இதில் ஒருத்தன் இருக்கான், எல்லாத்துலேயும் ஒவ்வொருத்தன் கொடுப்போம். அப்போ ப்ரொஃபஷனல் டேக்ஸோட ரேட் என்னங்கிறது தெரியும். சொல்கிற மாதிரி எல்லாத்துலேயும் ஒன்று அப்படின்னு கொடுத்து கால்குலேட் டேக்ஸ். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம போட்ட ஸ்லாப் வந்துருச்சா, அப் டு 21,000லேருந்து 30,000 வரைக்கும் 135 என்னுடைய ஸ்லாப்பில் இருக்கா. 31லேருந்து 45 வரைக்கும் 315, 45லேருந்து 690. டோட்டலாக வந்து பார்த்தீங்க அப்படின்னாக்க கால்குலேட் டேக்ஸ். அதில் டோட்டல் நம்பர் ஆஃப் எம்ப்ளாயிஸ் 15 பேர். இந்த மாதிரி கால்குலேட் ஆகும். 3,415 எஸ்டாப்ளிஷ்மெண்ட் அமௌண்ட்டுன்னு எம்ப்ளாயி கான்ட்ரிபியூஷன்ஸு 3,415 ரூபா வருது மொத்தம். ஓகேவா. டோட்டல் டேக்ஸு 3,415 கட்டணும். இந்த மாதிரி கால்குலேட் பண்ணி நம்ம எம்ப்ளாய்க்கு கட்டுற மாதிரி இருக்கும். புரியுதா ஜெசிந்தா? ஜெசிந்தா புரியுதா? ரைட், ஓகே. இப்போ அந்த ஸ்லாப்பை தான் இதில் இம்ப்ளிமெண்ட் பண்ணுறோம். அப் டு 21,000 வரைக்கும் வேல்யூ எவ்வளவு? 0 கிடையாது டேக்ஸ். 21,000லேருந்து 30,000 வரைக்கும் எவ்வளோ டேக்ஸு? 135 ரூபா இல்லையா? அதானே. 21,000லேருந்து 30,000 வரைக்கும் எவ்வளவு? 135 ரூபா. அடுத்த ஸ்லாப் பார்த்தீங்க அப்படின்னா 30,000லேருந்து 45,000 எவ்வளவு? 315 ரூபா. 30,000லேருந்து 45,000 வரைக்கும் எவ்வளோ வேல்யூ? வேல்யூவில் எவ்வளோ வரும்? வேல்யூவில் 315 ரூபா. 45,000லேருந்து 60,000 வரைக்கும் வேல்யூவில் 690 ரூபா. 60,000லேருந்து 70,000 வரைக்கும் வேல்யூவில் 1,025 ரூபா. 75,000க்கு மேலே போயிடுச்சுன்னா வேல்யூவில் எவ்வளவு? 1,050. இது வந்து ஆஃப் இயருக்கு. இதில் தான் நம்ம கவனமாக இருக்கணும். அடுத்தது வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஆஃப் இயர் அப்படின்னு சொல்கிறோம். பீரியட் அப்படின்னா ஆஃப் இயர்னு சொல்கிறோம். அப்போ ஆஃப் இயர்ங்கிறது எப்போ ஆரம்பிச்சு எப்போ முடியுது அப்படிங்கிறத நம்ம சொல்லணும். ஆரம்ப டேட் சொல்லிட்டேன். முடிவு டேட் எவ்வளவு? 30/9. அப்போ அடுத்த 6 மாதம் எப்போ ஆரம்பிக்குது? 1/10 ஆரம்பிக்குது. இந்த இடத்துல 1/10/2019 அப்படின்னு போடணும். அப்படி போட்டால் என்ன அர்த்தம்? இந்த ஏப்ரல் மாதத்துலேருந்து 1/10னா அதுக்கு முன்னாடி டேட்டு 30/9 வரைக்கும் இந்த 6 மாதத்துக்கு இந்த அமௌண்ட்டு. அடுத்த 6 மாதம் 1/10 ஆரம்பித்து 31/3 முடியும். ரைட்டா? அப்போ 1/10ன்னு போட்டு என்ட்ரு கொடுத்தீங்க அப்படின்னா காப்பி ஃப்ரம் ப்ரீவியஸ் வேல்யூ அல்லது ஸ்டார்ட் ஃப்ரெஷ் அப்படின்னு கேட்கும். நீங்கள் அது எதுவும் ரேட் எதுவும் சேஞ்ச் இல்லை அப்படின்னா காப்பி ஃப்ரம் ப்ரீவியஸ் வேல்யூவை போட்டுக்கணும். போட்டால் என்ன அர்த்தம்? 31 மார்ச்சோட முடிஞ்சிடும். சார் 31 மார்ச் நம்ம கொடுக்கலையே சார் அப்படின்னு நீ கேட்கலாம். அது அஷ்யூம்டு. ஏப்ரல் ஆரம்பித்தா 31 மார்ச் முடியுதுங்கிறது அஷ்யூம்டு. இந்த மாதிரி தான் நம்ம என்ன பண்ணணும்? ப்ரொஃபஷனல் டேக்ஸுக்கு நம்ம கிரியேட் பண்ணிக்கணும். ரைட்டா? ஸோ ப்ரொஃபஷனல் டேக்ஸ் நம்ம எப்படி லெட்ஜர் கிரியேட் பண்ணுறது அப்படிங்கிறத பற்றி நம்ம டீட்டெயிலாக. இதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா என்ன பண்ணணும்? ஒவ்வொரு எம்ப்ளாய்க்கும் சேலரி டிஃபைன் பண்ணணும். சேலரி டிஃபைன் பண்ணணும். டிஃபைன் சேலரி ஃபஸ்ட்டு வந்து அட்மினுக்கு. ஃபஸ்ட்டு வந்து என்னது? அட்மினுக்கு 1 நாள்லேருந்து என்னது? ஃபஸ்ட்டு பேசிக் வந்து 2,400 ரூபா. அடுத்தது டிஏ, அடுத்தது ஹெச்ஆர்ஏ, அடுத்தது சிசிஏ வந்து பார்த்தீங்க அப்படின்னா எவ்வளோ சொல்லிப்போம்? ஃப்ளாட் ரேட்ஸ். சிசிஏ வந்து பார்த்தீங்க அப்படின்னா சிசிஏ எவ்வளவு? ஃப்ளாட் எல்லாருக்கும் 4,000 ரூபாய் சிசி. ஓகேவா? சிசிஏ 4,000 ரூபாய். ஓகே, சிசிஏ எல்லாருக்கும் 4,000 ரூபாய். அடுத்தது எஜுகேஷன் லெவல்ஸ். எஜுகேஷன் லெவல்ஸ் எல்லாருக்கும் எவ்வளவு? 2,500 ரூபாய் இல்லையா? அடுத்தது கன்வெயன்ஸ் எல்லாருக்கும் 3,500 ரூபாய். அடுத்தது கமிஷன். மொத்தம் எத்தனை பேக்கெட்டு? 3 6 பேக்கெட் வந்துருச்சா? பேசிக், டிஏ, ஹெச்ஆர்ஏ, சிசிஏ, எஜுகேஷன், கன்வெயன்ஸ், கமிஷன் எல்லா பேக்கெட்டும் வந்துருச்சா? ரைட், எல்லா ஏர்னிங்ஸ் பேக்கெட்டும் வந்துருச்சு. அடுத்தது இஎஸ்ஐ போடணும். இஎஸ்ஐ எம்ப்ளாயி கான்ட்ரிபியூஷன், எம்ப்ளாயர் கான்ட்ரிபியூஷன். அடுத்தது பிஎஃப்ல எம்ப்ளாயி கான்ட்ரிபியூஷன், அதே மாதிரி எம்ப்ளாயர் கான்ட்ரிபியூஷன். அதுக்கப்புறம் ப்ரொஃபஷனல் டேக்ஸ் டிடக்ஷன். ஓகேவா? ஸோ இந்த மாதிரி நம்ம அட்மினுக்கு சேலரி டீட்டெயில் டிஃபைன் பண்ணணும். மார்க்கெட்டிங்கு அப்படியே நீங்கள் இதை காப்பி பண்ணிக்கலாம். மார்க்கெட்டிங்க்கு அப்படியே நீங்கள் இதை என்ன பண்ணலாம்? 1/4 போட்டு காப்பி ஃப்ரம் எம்ப்ளாயி குரூப்னு போட்டு காப்பி பண்ணிக்கலாம். அதே மாதிரி ப்ரொடக்ஷனுக்கும் அது மாதிரி காப்பி பண்ணிக்கலாம். ப்ரொடக்ஷனுக்கு என்ன பண்ணணும்? அதே மாதிரி 1 நாள்லேருந்து ப்ரொடக்ஷனுக்கும் நீங்கள் காப்பி பண்ணிக்கலாம். ஓகேவா? ப்ரொடக்ஷனுக்கும் நீங்கள் அட்மின்லேருந்தோ மார்க்கெட்டிங்லேருந்தோ நீங்கள் என்ன பண்ணலாம்? காப்பி.
காப்பி பண்ணிவிட்டு இதுக்கப்புறம் நேற்றுக்கு சொன்ன மாதிரி தான் என்ன பண்ணணும், நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி ஒவ்வொரு எம்ப்ளாய்க்காக நம்ம டிஃபைன் பண்ணணும். இது எல்லாருக்கும் தெரியும் இல்லையா? ஒவ்வொரு எம்ப்ளாய்க்காக நம்ம என்ன பண்ணணும், டிஃபைன் பண்ணணும். ஃபஸ்ட்டு வந்து அனிதாக்கு காப்பி ஃப்ரம் எம்ப்ளாய் குரூப் எதுலேருந்து வேணால் பண்ணலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஒவ்வொருத்தருடைய பேசிக் சேலரி டிஃபைன் பண்ணணும். அனிதாக்கு பேசிக் சேலரி எவ்வளவு? 2400 ரூபாய். ஓகேவா? அடுத்தது வந்து பார்த்தீங்க அப்படின்னா தீபாவோட பேசிக் சேலரி 3200 ரூபாய். தீபாக்கு எவ்வளவு? 1 நாள்லேருந்து வேணால் போடுங்க. பேசிக் சேலரி எவ்வளவு? 3200 ரூபாய். அடுத்தது பார்த்தீங்கன்னா காயத்ரியோட பேசிக் சேலரி எவ்வளவு? 21,000. காயத்ரிக்கு பேசிக் சேலரி எவ்வளவு? ஃப்ரம் 14லேருந்து 21,000. இதில் பார்த்தீங்கன்னா எல்லா பேக்கெட்டும் வந்திருக்கும். இஎஸ்ஐ, பிஎஃப், ப்ரொஃபஷனல் டேக்ஸ் எல்லா பேக்கெட்டும் வந்திருக்கும். இனி கொஞ்சம் ஒரு டைம் ஆனால் பரவாயில்ல, கொஞ்சம் வெயிட் பண்ணி கவனிங்க. இனியோட இந்த கிளாஸே ஓவர் தான். இதுக்கப்புறம் நம்ம இதுதான் எக்ஸாமுக்கு வரும். இதை நான் அதனால தான் சொல்கிறேன், இதுதான் எக்ஸாமுக்கு வரும். இதை அப்படியே நான் உங்களுக்கு வீடியோ எடுத்துட்டுருக்கேன். அந்த வீடியோவை உங்களுக்கு நான் போஸ்ட் பண்ணிவிடுவேன். அந்த வீடியோவை பார்த்து நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணிங்க போதுமானது. இது இல்லாமல் இன்னும் பேரோலில் சேலரி டிடிஎஸ் இருக்குது. அது எக்ஸாம் கிடையாது. எனிஹாவ் அது உங்களுக்கு நடத்துவேன். அதனால் கொஞ்சம் கவனிங்க, கொஞ்சம் டைம் எடுத்துப்பாங்க. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா மோனிகாவுக்கு வந்து எவ்வளவு? மாதம் 15,000 ரூபாய் சார். மோனிகாவுக்கு எவ்வளவு? எம்ப்ளாயி குரூப்லாம் எதுன்னு பார்க்க வேண்டாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. பேசிக் சேலரி எவ்வளவு? மாதம் 15,000. அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா பவித்ராவுக்கு 8,200 ரூபா சேலரி. பவித்ராவுக்கு சேலரி எவ்வளவு? 1 நாள்லேருந்து காப்பி ஃப்ரம் எம்ப்ளாயி குரூப்பு 8,500 ரூபா பவித்ராவுக்கு சேலரி. அடுத்து பார்த்தீங்கன்னா பிரீத்திக்கு எவ்வளோ சேலரி? 98,000 ஒரு மாதத்துக்கு எவ்வளோ சேலரி? 98,000. என்ன சார் பிரீத்திக்கு இப்படியான்னு கேட்க வேண்டாம், புரியுதா? அது எதுக்காகனாக்க உங்களுக்கு டிஃப்ரெண்ட் கைண்டு சேலரி கொடுத்தா தான் இஎஸ்ஐ பிடிக்க வேண்டியவங்க இஎஸ்ஐ பிடிக்கணும், பிஎஃப் பிடிக்க வேண்டியவங்களுக்கு பிஎஃப் பிடிக்கணும். இப்போ சங்கவி இருக்கா அப்படின்னாக்க சங்கவிக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு மாதத்துக்கு 1,25,000 சேலரி. அப்போ வந்து இந்த பொண்ணுக்கு இஎஸ்ஐ கிடையாது, அதே சமயம் பிஎஃப் 12% அப்படிங்கிறது தெரியும். அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா சுமித்ராக்கு எவ்வளோ சேலரி? 1 நாள்லேருந்து எவ்வளோ சேலரி சுமித்ராக்கு பார்க்குறீங்களா? நான் தான் சொல்லிகிட்டே இருக்கேன். சுமித்ராக்கு ஒரு மாதத்துக்கு 22,000 ரூபா பேசி. அடுத்தது பார்த்தீங்கன்னா கண்ணைக்கு 13,500 ரூபாய். கண்ணைக்கு எவ்வளோ சேலரி? கண்ணைக்கு 13,500 ரூபாய் பேசிக் சேலரி. பேசிக் சேலரி எவ்வளவு? கண்ணைக்கு 1 நாள்லேருந்து பேசிக் எவ்வளவு? 13,500 ரூபாய். 13,000. அடுத்தது கடைசி யார் இருக்கா? கோகிலாக்கு எவ்வளோமா பேசிக்கு? யாராவது கவனிச்சிங்களா? கோகிலாவோட பேசிக் சேலரி எவ்வளவு? யாரும் கவனிக்கல. 8,500 ரூபாய். ஸோ இந்த மாதிரி நம்ம ஒவ்வொரு எம்ப்ளாய்க்கு என்ன பண்ணுறோம், சேலரியை டிஃபைன் பண்ணியாச்சு. ஸோ இது ஒரு பெரிய ப்ராசஸ் ஓவர். முதல் ப்ராசஸ் மாஸ்டர் கிரியேட் பண்ணுறது, ரெண்டாவது ப்ராசஸ் பேஹெட் கிரியேட் பண்ணுறது, ரைட்டா? ரெண்டாவது ப்ராசஸ் பேஹெட் கிரியேட் பண்ணுறது. பேஹெட்டில் மறக்காமல் சேலரி பேஹெட் நம்ம கிரியேட் பண்ணோமா பாருங்கள். பேஹெட்டில் மறக்காமல் 3 பேஹெட் இருக்கணும். சேலரி பேஹெட் இருக்கா? ரைட். பிஎஃப் பேபிள் இருக்கா? ரைட். இஎஸ்ஐ பேபிள் இருக்கா? ஸோ இப்போ இது வரைக்கும் வந்தாச்சு. இப்போ நம்ம டிரான்சாக்ஷன் வரப்போம். வரப்போகிறோம். இதில் வந்து டிரான்சாக்ஷன் வந்து பார்த்தோன்னா பீரியட் வந்து 6 மாதம் அப்படின்னு கொடுத்துருக்கிறதுனால நான் வந்து என்ன பண்ண போகிறேன், சேலரி வந்து ஏப்ரல் மாதம் ஸ்டார்ட் பண்ண மாட்டேன். நான் வந்து எந்த மாதம் ஸ்டார்ட் பண்ண போகிறேன் அப்படின்னாக்க செப்டம்பர் மாதம் ஒரே ஒரு மாதத்துக்கு மாத்திரம் போட்டு காட்டுறேன். இல்லது ஆகஸ்ட் மாதம் செப்டம்பர் மாதம், ஆகஸ்ட் செப்டம்பர் 2 மாதத்துக்கு நான் போடுறேன். ஸோ தட் பிஎஃப் எப்படி இது ப்ரொஃபஷனல் டேக்ஸ் எப்படி கால்குலேட் பண்ணுங்கிறது பார்ப்போம். அக்கௌண்டிங் வவுச்சர் போட்டு ஒய் ப்ரெஸ் பண்ணிவிட்டு ஃபஸ்ட்டு வந்து என்ன பண்ணணும், அட்டண்டன்ஸ் போடணும். நான் வந்து ஆகஸ்ட் மாதம் போடுறேன், ஆகஸ்ட் செப்டம்பர் 2 மாதத்துக்கு உங்களுக்கு நான் சேலரி போட்டு காட்டுறேன். ஸோ தட் அது 6 மாதம் நான் அசீவ் பண்ணிட்டு போடும். பீரியட் செலக்ட் பண்ணேன், ரைட்டா? ஆல்ட் ஏ போட்டு
அட்டண்டன்ஸில் நான் வந்து ஒவ்வொருத்தருக்கும் எல்லாருக்குமே 31 நாள் ஃபுல் சேலரி போடுறேன். ஏன்னா நமக்கு டைம் இல்லை, அதனால் 31 நாள் போட்டேன். அதே மாதிரி கமிஷனும் போடலை. ஆகஸ்ட் மாதத்துக்கு அட்டண்டன்ஸ் போட்டாச்சு. யூசர் டிஃபைன் சேலரி உங்களுக்கு கமிஷன் போட தெரியும், அதனால் வேண்டாம், டைம் வேஸ்ட் பண்ண வேண்டாம். அடுத்தது பேரோல் வவுச்சர் போகிறதுக்கு ஷார்ட்கட் கண்ட்ரோல் F. ஃபஸ்ட்டு வந்து என்ன பண்ணணும், சேலரி பேயபிள், அதுக்கப்புறம் இஎஸ்ஐ கான்ட்ரிபியூஷன், அப்புறம் பிஎஃப் கான்ட்ரிபியூஷன், அப்புறம் ப்ரொவிஷனல் டேக்ஸ். ஓகேவா? ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஆல்டிஏ போட்டு யூசர் டிஃபைன் போடணும். ஆனால் இந்த சமயம் நமக்கு நேரம் இல்லை, அதனால் யூசர் டிஃபைன் விட்டுட்டேன். சேலரி பேயபிள் ஃபஸ்ட்டு கால்குலேட் பண்ணுறேன். அதை கொண்டு வந்து எங்கே பண்ணுறோம், சேலரி பேயபிள் கொண்டு வந்து பார்க் பண்ணிடுறோம். ஓகேவா? பிடிக்க வேண்டியவங்களும் பிடிச்சாச்சு. இந்த சேலரி பேயபிள் போட்டாச்சு அப்படின்னா எம்ப்ளாயர் கொடுக்க வேண்டிய இஎஸ்ஐ கான்ட்ரிபியூஷன் எவ்வளோங்கிறது தெரியும். அடுத்தது இஎஸ்ஐ கான்ட்ரிபியூஷன் எம்ப்ளாயி நம்பர் வைஸு இஎஸ்ஐ பேயபிள் 2 பேர் தான். அதே மாதிரி ஆல்டிஏ போட்டு பிஎஃப் கான்ட்ரிபியூஷன் என்னது, அதே மாதிரி தான். எம்ப்ளாயி நேம் வைஸோ நம்பர் வைஸோ எதோ போட்டுக்கோ, பிஎஃப் பேபிள். இப்போ வந்து பிஎஃப் பேபிள் எல்லாருக்கும் போட்டாச்சு. பிஎஃப் பேபிளில் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு 2 பேபிள் பார்த்தோம். ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா எம்ப்ளாயி டிடக்ஷன் போட்டாச்சு. எம்ப்ளாயர் டிடக்ஷனில் அக்கௌண்ட் நம்பர் 110 வந்துருச்சு. இந்த 2 அமௌண்ட்டையும் கூட்டினா உனக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னா பிஎஃப் கிராஸ் அமௌண்ட் கிடைக்கும். இந்த பிஎஃப் கிராஸ் அமௌண்ட்டுக்கு பிஎஃப் அட்மின் எக்ஸ்பென்சஸ் போடணும். அதுக்கு வந்து ஷார்ட்கட் கீ வந்து பார்த்தீங்க அப்படின்னா அக்கௌண்டிங் வவுச்சர் போயிட்டு F7 ப்ரெஸ் பண்ணணும். எது ப்ரெஸ் பண்ணணும், ஜேர்னலுக்கு F7 ப்ரெஸ் பண்ணணும். F7 ப்ரெஸ் பண்ணிங்க அப்படின்னா இங்கே கண்ட்ரோல் அதர் சார்ஜஸ் அப்படின்னு வருது இல்லையா, அதை நீங்கள் போடணும். கண்ட்ரோல் ஓ போட்டிங்க அப்படின்னா ஆகஸ்ட் மாதம் போடுங்க. இந்த எக்ஸ்பென்ஸ் லெட்ஜர் அப்படின்னு ஒன்று கேட்கும். மொதல் டைம் மாத்திரம் நீங்கள் இங்கே தான் நீங்கள் எக்ஸ்பென்ஸ் லெட்ஜர் க்ரியேட் பண்ணணும். ஓகேவா? அதுக்கு பேர் என்ன அப்படின்னா பிஎஃப் அட்மின் எக்ஸ்பென்சஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஆல்ட்-C இந்த இடத்துல இருந்துட்டு இந்த பிளாங்காக இருக்குது பார்த்தியா, இதில் நீ ஒன்று கொடுத்தாலும் வராது, ஒன்றும் இல்லை. நீ ஹேவ் டு கிரியேட் ஏ லெட்ஜர். இந்த இடத்துல என்ன பண்ணணும், பிஎஃப் அட்மின் எக்ஸ்பென்சஸ் அப்படின்னு என்ன பண்ணணும், அப்படின்னு ஒரு லெட்ஜர் கிரியேட் பண்ணணும். பிஎஃப் அட்மின் எக்ஸ்பென்சஸ் கம்ஸ் அண்டர் இன்டைரக்ட் எக்ஸ்பென்சஸ். நீங்கள் அதெல்லாம் கேள்வியெல்லாம் கேட்கும், பேரோலில் யூஸ் பண்ணுறோமா காஸ்ட் சென்டர் யூஸ் பண்ணுறோமான்னு சொல்லிட்டு எதுவும் பண்ணப்படாது, ஆட்டோமேட்டிக்காக அப்படியே விட்டுருங்க. கண்ட்ரோல் F. பிஎஃப் அட்மின் எக்ஸ்பென்சஸ். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அதுக்கு நேராக அந்தந்த லெட்ஜர் வரும். அக்கௌண்ட் நம்பர் 2 அக்கௌண்ட் நம்பர் 2 காட்டும். அக்கௌண்ட் நம்பர் 21 அக்கௌண்ட் நம்பர் 21, அக்கௌண்ட் நம்பர் 22 கிரியேட் பண்ணுறேன். இந்த மாதிரி நமக்கு என்ன பண்ணோம், இதே கால்குலேட் பிஎஃப் பேபிள். இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சேலரி பேபிள் பேமெண்ட் லெட்ஜர் அக்கௌண்டிங் வவுச்சர். அதில் போயிட்டு எல்லாருக்கும் சேர்த்து மொத்தமாக பேமெண்ட் பண்ணுறோம் அப்படின்னு வச்சுக்கோ. ஒரே சேலரி லெட்ஜர் எல்லாருக்கும் சேர்த்து போடுறோம். ஆல்டிஏ சேலரி பேமெண்ட் ஆகஸ்ட் மாதத்துக்கு அப்படியே போடுறோம். இதெல்லாம் நமக்கு ஏற்கனவே தெரிஞ்சது தான். சேலரி பேபிள் ஒரு பேங்க் லெட்ஜர் கிரியேட் பண்ணிக்கோ, இந்தியன் பேங்க் அண்டர் பேங்க். ஓகேவா? செக் புக்கு நம்பர்லாம் பண்ண வேண்டாம், ஒன்றும் டைம் வேஸ்ட் பண்ணிக்கிறோம். ஓகேவா? இந்தியன் பேங்க்கில் என்ன பண்ணுறோம், எல்லாருக்கும் சேர்த்து மொத்தமாக பேமெண்ட் பண்ணுறோம். சேலரி கொடுத்ததுக்கப்புறமா இஎஸ்ஐ பேமெண்ட்டு பிஎஃப் பேமெண்ட். இஎஸ்ஐ வந்து 5ஆம் தேதி கொடுக்குறோன்னு வச்சுக்கோ, 5/9. எகைன் அக்கௌண்டிங் வவுச்சர். அதில் ஆல்டிஏ போட்டு இஎஸ்ஐனா இஎஸ்ஐ சலான். மாதம் வந்து எந்த மாதத்தோட இஎஸ்ஐ, 1/8லேருந்து 31/8 இஎஸ்ஐ கரெக்டாக கொடுக்கணும். எந்த மாதத்தோட இஎஸ்ஐ அப்படின்னு சொல்லிட்டு இஎஸ்ஐ பேபிள் போட்டு கொடுத்தீங்க அப்படின்னா இஎஸ்ஐயில் பிடிச்ச அமௌண்ட்டு எம்ப்ளாயர் கான்ட்ரிபியூஷன் ரெண்டும் சேர்ந்து. ஓகேவா? இது அதே மாதிரி பிஎஃப் பேமெண்ட் அதே மாதிரி என்ன, ஆல்டிஏ போட்டு பிஎஃப் கான்ட்ரிபியூஷன் போட்டிங்கன்னா உங்களுக்கு பிஎஃப் பேபிள் லெட்ஜர் செலக்ட் பண்ணிங்கன்னா அது அப்படியே வந்துடும். சாரி, அக்கௌண்டிங் வச்சு வி போயிட்டு ஆல்டிஏ போட்டு பிஎஃப் சலான் இது போடணும். பிஎஃப் சலான் அப்படின்றதுல அதை செலக்ட் பண்ணி பிஎஃப் சலான் செலக்ட் பண்ணிட்டு ஆல் ஐட்டம் கொடுத்தீங்க அப்படின்னா பிஎஃப் பேபிளில் நீங்கள் பார்க் பண்ண அமௌண்ட் எல்லாமே அந்த 5 அக்கௌண்ட் வந்துடும். பிஎஃப் பேபிள் எவ்வளோ இருக்குது, அப்புறம் எம்ப்ளாயி கான்ட்ரிபியூஷன் 12%, இது எல்லாமே என்ன பண்ணும், 1 2 3 4 அக்கௌண்ட் இருக்குது. அந்த 4 அக்கௌண்ட் என்ன ஆகிடும்,
அக்கௌண்ட் நம்பர் 1, அக்கௌண்ட் நம்பர் 10, அக்கௌண்ட் நம்பர் 2, அக்கௌண்ட் நம்பர் 21. 4 ஹெட்லையும் கட்ட வேண்டிய அமௌண்ட் எல்லாமே நான் பண்ணுவோம். இதே மாதிரி தான் நம்ம பண்ணணும். இதே மாதிரி தான் நம்ம என்ன பண்ணணும். இப்போ நம்ம ஆகஸ்ட் மாதம் முடிச்சிட்டோம். ஆகஸ்ட் மாதம் முடிச்சிட்டோம் அப்படின்னா இப்போ அடுத்தது செப்டம்பர் மாதம் சேலரி. செப்டம்பர் மாதமும் முதல்ல அட்டரன்ஸு, இதே சேலரி ப்ராசஸ், ப்ரொஃபஷனல் டேக்ஸு எக்ஸ்ட்ரா, அவ்வளோதான். செப்டம்பர் மாதம் பார்க்கலாமா? டைம் ஆயிடுச்சா? ஹலோ அபிஷேக், செப்டம்பரும் பார்த்துடலாமா வேண்டாமா? பார்த்துடலாம். ஏன்னா முடிஞ்சதுன்னா ஒரு இது முடிஞ்சிடும். அதுக்காக தான், வேற ஒன்றும் இல்லை. ஏன்னா இந்த 6 மாதம் டியூ அப்படிங்கிறதுக்காக தான் நான் சொன்னது, வேற ஒன்றும் இல்லை. ஒரே ஒரு செகண்ட், யாரை கூப்பிட்றாங்க. சரிப்பா, சரி. ஹலோ கொஞ்ச நேரம் கேட்டு பேசுங்க. சரி, கபில்வேல் வந்து ஸ்லோவாக போக சொல்கிறாரு, அதனால் கொஞ்சம் ஸ்லோவாகவே போடுறேன். ஏற்கனவே என்ன ப்ராசஸோ அதுதான், ரைட்டா? முதல்ல அட்டண்டன்ஸு, அப்புறம் யூசர் டிஃபைன் சேலரி, அப்புறம் சேலரி ப்ராசஸ், அப்புறம் இஎஸ்ஐ ப்ராசஸ், அப்புறம் பிஎஃப் ப்ராசஸ், பிஎஃப் அட்மின் எக்ஸ்பென்சஸ் ப்ராசஸ், அதுக்கப்புறம் சேலரி பேமெண்ட், அப்புறம் இஎஸ்ஐ பேமெண்ட், அப்புறம் பிஎஃப் பேமெண்ட், அப்புறம் ப்ரொஃபஷனல் டேக்ஸ் பேமெண்ட், ரைட்டா? ஸோ ஆர்டர் வந்து இதே தான். இன்றைக்கி நான் இந்த எக்ஸல் ஃபைலை உங்களுக்கு நான் வாட்ஸ்அப்பில் அனுப்பிச்சிடுவேன். ஸோ தட் இந்த எக்ஸலை வந்து பண்ணுவேன். இப்போ நம்ம செப்டம்பர் மாதத்துக்கு போகிறோம், ரைட்டா? இப்போ நம்ம என்ன பண்ணுறோம், செப்டம்பர் மாதம் ஸ்லோவாகவே போடுறேன். ஃபஸ்ட்டு சரி ஒய் போயிட்டு எடுத்த உடனே என்ன பண்ணணும், அட்டண்டன்ஸ் போடணும். எடுத்த உடனே என்ன, அட்டண்டன்ஸ் போடணும். இது எந்த மாதம் அட்டண்டன்ஸு? செப்டம்பர் மாதம். எந்த மாதம் அட்டண்டன்ஸ்? செப்டம்பர் மாதம் அட்டண்டன்ஸ். அப்பா வாங்கிட்டு முடியுமா? வாங்கிட்டு வந்து பண்ணுங்க. ஃபஸ்ட்டு செப்டம்பர் மாதத்துக்கு அட்டண்டன்ஸு ஆல்ட் ஏ போடணும். என்ன பண்ணணும், ஆல்ட் ஏ போட்டு எல்லா எம்ப்ளாயிஸ்க்கும் என்ன அட்டண்டன்ஸோ அந்த அட்டண்டன்ஸ் போடணும். செப்டம்பர் மாதத்துக்கு என்ன அட்டண்டன்ஸோ அந்த அட்டண்டன்ஸு போடணும். நான் வந்து கன்வீனியன்ட் பர்பஸ்க்கு எல்லாருக்கும் 30 நாள் போட்டிருக்கேன். அப்படி போடக்கூடாது. உங்கள் கையில் அட்டண்டன்ஸ் இருக்கும், அந்த அட்டண்டன்ஸ் படி எவ்வளோ நாளைக்கு அவனுக்கு சம்பளம் கொடுக்கணுமோ அந்த அட்டண்டன்ஸ் தான் நம்ம என்ன பண்ணணும், போடணும். ஓகேவா? போட்டு ஃபஸ்ட்டு வந்து என்ன, அட்டண்டன்ஸு ஃபஸ்ட்டு அட்டண்டன்ஸ் போட்டதுக்கப்புறமா பேரோல் வச்சுட்டு வரணும். ஒரு வாட்டி வெளியில் வந்துட்டு பேரோல் வச்சுக்குவான், அப்போ பேரோல் வச்சர்லேயே இருக்கும். ஓகேவா? கண்ட்ரோல் F4 போட்டிங்க அப்படின்னா பேரோல் வச்சுருக்கோம். ஃபஸ்ட்டு எடுத்த உடனே நம்ம யூசர் டிஃபைன் சேலரி எப்போதும் போடணும். ஆல்ட் ஏ இந்த இடத்துல இருந்துட்டு இந்த அக்கௌண்டிங் பேரோல் வச்சர் வந்ததுக்கப்புறம் ஆல்ட் ஏன்னா பேரோ ஆர்டர் இல்லை, ஆல்ட் ஏ. ஓகேவா? என்ன பண்ணணும், இந்த பேரோல் வச்சரில் இருந்துட்டு ஆல்ட் ஏ கொடுத்தீங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு என்ன ஆர்டர் அதுவே ஆர்டர் காட்டு பாருங்கள். யூசர் டிஃபைன் போடணும், கடைசியாக இருக்கிற சேலரியை போட்டுட்டு அதே ஆர்டரில் வாங்க. இஎஸ்ஐ கான்ட்ரிபியூஷன், என்பிஎஸ் கிடையாது, பிஎஃப் கான்ட்ரிபியூஷன், அடுத்தது ப்ரொஃபஷனல் டாஸ்க் கான்ட்ரிபியூஷன், அந்த ஆர்டரில். யூசர் டிஃபைன் சேலரி நம்ம கமிஷன், அந்த கமிஷன் பாருங்கள் எல்லாமே போட்டுருவோம். இந்த இடத்துல இந்த மாதம் வந்து கமிஷன் இருக்குன்னு வச்சுக்கோங்க, ரைட்டா? எங்கே பார்க்கணும், சேலரி பேமெண்ட். கமிஷன் வந்து பார்த்திங்க அப்படின்னா மேனுவலாக போடணும். கமிஷன் வந்து பார்த்திங்க அப்படின்னா மேனுவலாக போடணும். எவ்வளவு, அனிதாக்கு எவ்வளோ கமிஷன், ஒவ்வொருத்தரும் கமிஷன் பாருங்கள், அதை வந்து நம்ம என்ன பண்ணணும், மேனுவலாக போடணும். இது வந்து பார்த்திங்க அப்படின்னா ஏப்ரல் மாதம் கமிஷனை வந்து செப்டம்பர் மாதம் கமிஷன் அப்படின்னு அஷ்யூம் பண்ணிக்கணும். அனிதாக்கு 18,955. அனிதாவுக்கு எவ்வளவு, 18,955. அடுத்தது தீபாக் எவ்வளோ கமிஷன், 13,987. அடுத்தது காயத்ரிக்கு எவ்வளவு, 19,115. இந்த மாதிரி மேனுவலில் நம்ம போட்டுக்கணும். அடுத்தது மோனிகாக்கு 12,616. அடுத்தது பவித்ராக்கு 16,627. அடுத்தது பிரீத்திக்கு 13,289. அடுத்தது சங்கவிக்கு 11,172. அடுத்தது சுமித்ரா 11,679.
அடுத்தது கண்ணகி 10,766. அடுத்தது வந்து பார்த்தீங்க அப்படின்னா கோகிலாக்கு 13,200. 13,000. ஓகேவா? ஸோ இந்த மாதிரி நம்ம என்ன பண்ணணும், ஃபஸ்ட்டு கமிஷன் என்ட்ரி இருக்கும், அந்த கமிஷன் என்ட்ரி யூசர் டிஃபைன் போட்டுருக்கோம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சேலரி பேயபிள். எகைன் ஆல்டிஏ கொடுத்துட்டு சேலரி பேபிள் கொடுத்துட்டு எம்ப்ளாயி நேம் வைஸோ நம்பர் வைஸோ எது வேணால் கொடு. சேலரி பேபிளில் சேலரி ஒவ்வொருத்தருக்கும் எவ்வளோ சேலரி அப்படிங்கிறத கால்குலேட் பண்ணணும். எல்லா பேபிளும் 30/9 தான் பண்ணணும், மந்த் என்ட்ரி தான் பண்ணணும். ரைட்டா? எல்லா பேபிளும் மந்த் எண்டில் பண்ணணும். சேலரி பேபிள் முடிச்சது அடுத்த வாரம் பாருங்க இஎஸ்ஐ பேபிள். ஆல்டிஏ எகைன் போட்டு இஎஸ்ஐ கான்ட்ரிபியூஷன் எல்லா எம்ப்ளாய்க்கும் இஎஸ்ஐ பேபிளில் கொண்டு வந்து அது வந்து எல்லாத்துக்குமே பேபிளில் தான் பார்க் பண்ணணும். ரைட்டா? எம்ப்ளாயருடைய கான்ட்ரிபியூஷன் எல்லாமே எதில் கொண்டு வந்து இது பண்ணணும், எம்ப்ளாயர் கான்ட்ரிபியூஷன்லாம் பேபிளில் தான் கொண்டு வந்து பார்க் பண்ணணும், இஎஸ்ஐ பேபிள். அதே மாதிரி பிஎஃப் ஆல்டிஏ போட்டு பிஎஃப் கான்ட்ரிபியூஷன். இது வந்து முதலாளியோட கான்ட்ரிபியூஷன். இது வந்து என்னது, முதலாளி நமக்கு கொடுக்குறது அந்த கான்ட்ரிபியூஷன். அதையும் கொண்டு வந்து என்ன பண்ணணும், பிஎஃப் பேபிளில் பார்க் பண்ணணும். இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அப்படின்னா ப்ரொஃபஷனல் டேக்ஸ் டிடக்ஷன். இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா என்ன, ப்ரொஃபஷனல் டேக்ஸ் பேபிள். அதுக்கு என்ன பண்ணணும்னா ஆல்டிஏ போடுங்க. இது மாத்திரம் கொஞ்சம் நல்லா கவனி. ஆல்டிஏ போடுங்க. ஆல்டிஏ போட்டு ப்ரொஃபஷனல் டேக்ஸ் அப்படின்னு இருக்கும், அதை செலக்ட் பண்ணணும். என்ன செலக்ட் பண்ணிக்கணும், ப்ரொஃபஷனல் டேக்ஸ் அப்படிங்கிறத செலக்ட் பண்ணணும். செலக்ட் பண்ணிவிட்டு ஃப்ரம் வந்து என்ன கொடுக்கணும் அப்படின்னா 6 மாதத்துக்கு இல்லையா, அதனால் இந்த இடத்துல எஸ்கேப் கொடுத்துட்டு என்ன பண்ணணும், 14ன்னு போடணும். 14/2019 எண்டு வந்து 30/9. 6 மாத சேலரி கால்குலேட் பண்ணி கூட்டணும். அப்படின்னா ஏற்கனவே நீ 6 மாதத்துக்கு போட்டு வச்சுருப்பேன்னு அஷ்யூம் பண்ணிக்கோ. ஏப்ரல், மே, ஜூன், ஜூலை 4 மாதத்துக்கு போட்டால் ஆகஸ்ட்டுக்கு நம்ம போட்டு வச்சுருக்கோம் 5 மாதம். இப்போ செப்டம்பருக்கும் போட்டாச்சு. இந்த 6 மாத சேலரியை நம்ம என்ன பண்ணணும், இது பண்ணணும். ஓகேவா? அதை வந்து நம்ம ப்ரொஃபஷனல் டேக்ஸ் பேயபிள் அண்டர் நாட் அப்ளிகபிள். கால்குலேட் பண்ணி தான் பார்ப்போம். எல்லாருக்கும் கால்குலேட் பண்ணிடுச்சு. எல்லாருக்குமே 1250 தான் வருது. ஸோ கால்குலேட் பண்ணிடுச்சு பிடி பேபிள். ஓகேவா? ப்ரொஃபஷனல் டேக்ஸ் பேபிள் கால்குலேட் பண்ணிடுச்சு. ப்ரொஃபஷனல் டேக்ஸ் பேபிள் சம்திங் வென்ட் ராங்கு. ப்ரொஃபஷனல் டேக்ஸ் மாத்திரம் ஒரு நிமிஷம் பார்க்க. ஏன்னா இது எப்போதுமே கிறுக்கு. ப்ரொஃபஷனல் டேக்ஸ் மாத்திரம் கிறுக்கு.
ப்ரொஃபஷனல் டேக்ஸ் நமக்கு கொஞ்சம் இடிக்குது. நான் வந்து உங்களுக்கு நாளைக்கு நான் அத ட்ரை பண்ணி பார்க்குறேன். ஏன்னா 6 ரொம்ப நாள் கழிச்சு போடுறேன்னா, அந்த என்ட்ரி நமக்கு வரல. ப்ரொஃபஷனல் டேக்ஸ் நான் வந்து உங்களுக்கு நாளைக்கு ஓகேவா? ரைட். இப்போ நம்ம போட்ட மாதிரியே தான் சேலரி பேமெண்ட், இஎஸ்ஐ பேமெண்ட், பிஎஃப் பேமெண்ட் எல்லாமே நம்ம போட்டாகணும். செப்டம்பர் மாதம் சேலரி வந்து 5/10 போடுறோம்னு வச்சுங்க. ஃபஸ்ட்டு வந்து என்ன பண்ணுவோம், ஆர்டிஏ எல்லா எம்ப்ளாய்க்கும் சேலரி. ப்ரொஃபஷனல் டேக்ஸ் மாத்திரம் நான் உங்களுக்கு போட்டு காட்டுறேன். பெண்டிங்கில் இருக்கட்டும். ஃபஸ்ட்டு வந்து சேலரி போடுங்க, அடுத்தது இஎஸ்ஐ, அடுத்தது பிஎஃப். இதே மாதிரி தான் நம்ம போட்டாங்க. ஓகேவா? அதே மாதிரி இஎஸ்ஐ வந்து பார்த்தீங்க அப்படின்னா 5/10 போடுறீங்க அப்படின்னா 5ஆம் தேதி இஎஸ்ஐ கட்டுறீங்க அப்படின்னா இஎஸ்ஐ தராங்க. எந்த மாதத்தோட இஎஸ்ஐயோ அந்த மாதத்தை நம்ம ஸ்பெசிஃபை பண்ணணும். அப்போ தான் அந்த அமௌண்ட்டை என்ன பண்ணணும், பிக்கப் பண்ணிட்டு வரும். அதுதான் வந்து என்ன பண்ணணும், பிக்கப் பண்ணிட்டு வரும் இஎஸ்ஐ. அதே மாதிரி பிஎஃப் அட்மின் சார்ஜஸ்க்கு ஜேவி போடாமல் விட்டுட்டோம். அந்த ஜேவி ஒன்று போடணும். ஜேவி போட்டுட்டு அப்புறம் வரணும். பிஎஃப் அட்மின் எக்ஸ்பென்சஸ் கண்ட்ரோல் ஓ போட்டு நம்ம என்ன பண்ணோம், ஜேவி போட்டுட்டு அப்புறமா தான் கொண்டு வரணும். அது ஒன்று ஞாபகம் வச்சுக்கணும், மறந்துடும். ஓகேவா? இதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா பிஎஃப் பேமெண்ட்டுக்கு எகைன் பேரோல் வச்சர் போயிட்டு அக்கௌண்டிங் வச்சரில் ஆல்டிஏ போட்டிங்க அப்படின்னா பிஎஃப் சலான் போட்டிங்க அப்படின்னா பிஎஃப் சலான் வந்துடும். பிஎஃப் பேபிளில் 4 அக்கௌண்ட் வரணும். அக்கௌண்ட் நம்பர் 1, அக்கௌண்ட் நம்பர் 2 இந்த மாதிரி எல்லாமே வந்துடும். ஓகேவா? எல்லாமே உங்களுக்கு ஸோ இந்த மாதிரி உங்களுக்கு வந்துடும். நீங்கள் அதுக்கு பேமெண்ட் பண்ணிடலாம். ஓகேவா? ஸோ உங்களுக்கு ப்ரொஃபஷனல் டேக்ஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அது மாத்திரம் கொஞ்சம் பெண்டிங்காக இருக்குது. நாளைக்கு நான் இன்னொரு வாட்டி நான் ட்ரையல் பார்த்துட்டு உங்களுக்கு வந்து தரேன். ஏன்னா இது எவ்ரி 6 மந்த்து தான் அதை நம்ம யூஸ் பண்ணுறோம். அது ஒரு மாதிரி டெக்னிக்கலாக போடணும். அதை என்ட்ரியை மாத்திரம் எனக்கே பாருங்கள் இது பழி வாங்குது திடீர்னு. ஸோ தட் நான் என்ன சொல்கிறேன், நாளைக்கு எகைன்